2026 கிளாட் டு கொஸ்டின் பேப்பரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணுவோமா நம்ம பால்சு சனில். வணக்கம், நான் பால்சு சக்சஸ் அகாடமியோட ஃபவுண்டர் டைரக்டர் பேசுகிறேன். கிளாட் 2026 பரீட்சை இந்த டிசம்பர் 7ஆம் தேதி நடந்திருக்கு. அதுக்கான கொஸ்டின் பேப்பரை இந்த ஃபுல் வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். நான் ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அது எப்படி யோசிக்கணுன்றது சேர்த்து சொல்லிட்டே வந்துடுறேன். கொஸ்டின் இந்த தடவை ஈஸியாக தான் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க. ஓகே, இந்த வருஷம் கிளாட் கொஸ்டின் பேப்பர் வழக்கம் போல 5 செக்ஷன். லாஜிக்கல் ரீசனிங் ஃபர்ஸ்ட் செக்ஷன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செகண்ட் செக்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் ஜெனரல் நாலேஜ் தேர்ட் செக்ஷன், லீகல் ரீசனிங் ஃபோர்த் செக்ஷன், ஃபிஃப்த் செக்ஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். எல்லாருக்கும் இதே ஆர்டரில் இருக்கும்னு சொல்ல முடியாது. வேறு வேறு பீப்புளுக்கு வேறு வேறு ஆர்டரில் இருக்கும். நிறைய பீப்புளுக்கு ஆர்டர் மாறி மாறி வந்திருக்கும். ஆனால் அந்த செக்ஷனுக்குள்ள நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே 38 பேஜஸ் இருக்கும். எல்லாருக்குமே அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு செக்ஷன்லையும் கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். சரி, ஸோ நம்ம பரீட்சை எப்போ ஓமார் ஷீட்டில் மார்க் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ரீசன் செக்ஷன் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, in a language laboratory students are given an interesting puzzle involving the word electrocardiograph. The teacher explained that such exercise should not only test logical skills but also sharpens attention to detail. According to the challenge, the word had to undergo a series of transformation. The word transform ஆக போகுதுன்னு சொல்றாங்க. First பண்ண வேண்டிய விஷயம், the class was asked to take the first half of the letter, reverse their order to make the arrangements of letter look quite different from the original. என்ன பண்ணணும், இந்த வார்த்தையை எடுத்துக்கணும், இதை ஹாஃபாக பிரிக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை ரிவர்ஸ் பண்ணணும். ரைட்டா? ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 18 லெட்டர் இருக்குது. அப்படின்னா 9 9 2 பிரிக்கலாம். 9 லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். ELECTROC, ஏவோட ஃபர்ஸ்ட் 9 முடியுது. அடுத்து RDIOG RAPH, அடுத்து 9 லெட்டர். ஸோ இப்போ நம்ம இதை எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பிரித்து தலைகீழாக எழுதுறோம். அப்போது ஏலேருந்து பிரியணும். ACORTCEELE 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர். சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் were told to identify the last but one letter. லாஸ்ட் பட் ஒன் லெட்டர்னு சொல்லலாம், செகண்ட் லாஸ்ட்னு சொல்லலாம். அது என்னது? P. அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஆஃப் த ஒரிஜினல் வேர்ட் அண்ட் பிளேஸ் இட் இன் த வெரி பிகினிங். முன்னாடி கொண்டு வந்து போடுங்கன்றாங்க. P போட்டாச்சுங்க. 2 ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அடுத்து ஃபைனல் ஸ்டெப். as a finishing touch they had to add the letter S at the end. எண்டில் S ஆட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் வார்த்தை எழுதிட்டு தான் எண்டில் S ஆட் பண்ணணும். ரைட்டா? நம்ம ஏ வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ RDIOGRA, P வராது. P தூக்கி நம்ம முன்னாடி போட்டுட்டோம். HS வந்துருச்சுங்களா? சூப்பருங்க. ஃபாலோயிங் தீஸ் ஸ்டெப்ஸ் கேர்ஃபுல்லி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சூப்பருங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். விச் லெட்டர் வில் பி எக்ஸாக்ட்லி இன் த மிடில்? இப்போது மொத்தம் 18 இருக்குன்னு பார்த்தோம். இப்போ S மட்டும் ஆட் பண்ணி 19 ஆகி போச்சு. 19னா இந்த பக்கம் 9, அந்த பக்கம் 9, 8 8 9 9 18, நடுவில் ஒன்று இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே 6லேருந்து பிரிச்சிருந்தோம் நம்ம. ரைட்டா? அப்போது அந்த E தான் நடுவில் இருக்க லெட்டராக வரப்போகுது. நல்லா கவனிங்க. நம்ம இது வரைக்கும் பிரிச்சிருந்தோம். இதுக்கு இந்த பக்கம் பிரிச்சிருந்தோம். இந்த பக்கம் P கொண்டு வந்து போட்டோம். ஸோ இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 9, நடுவில் ஒரு E இருக்க போகுது. ரைட்டுங்களா? சூப்பர். அப்போ ஆன்சர் என்ன நம்மளுக்கு? விச் லெட்டர் இன் த மிடில்? E இஸ் இன் த மிடில். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன? ஹவு மெனி வவல்ஸ் வில் பி டு த லெஃப்ட் ஆஃப் த மிடில் லெட்டர்? த மிடில் லெட்டருக்கு லெஃப்டில் இந்த பக்கம் பார்ப்போம். ஹவு மெனி வவல்ஸ் வில் பி த லெஃப்ட் ஆஃப் த மிடில் லெட்டர்? மிடில் லெட்டருக்கு லெஃப்டில் இருக்கிற நம்மளுக்கு எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, இதுதான் மிடில் லெட்டர். ஸோ E ஒன்று இருக்குது, ஒரு O இருக்குது, ஒரு A இருக்குது. 3. ஆன்சர் இஸ் 3. ஸோ வில் சே 3. தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த 2 வவல்ஸ் வில் பி அட்ஜாயினிங் ஈச் அதர்? அப்படின்னா சேர்ந்தே இருக்கிற வவல்ஸ் எத்தனை? 2 வவல் 3 வவல் ஏதாவது சேர்ந்து இருக்கான்னு கேட்குறாங்க. குயிக்காக பார்த்துருவோம். ஏவோட சேர்ந்து இல்லை, ஓவோட சேர்ந்து இல்லை, ஈயோட இல்லை, IO. இது 2 தான் சேர்ந்து இருக்குது. ஸோ மை ஆன்சர் வுட் பி பேசிக்லி IO. வச்சுங்களா? அடுத்த கொஸ்டின், விச் வவல் வில் ஹாவ் அ கான்சனன்ட் டு த லெஃப்ட் பட் அ வவல் டு த ரைட்? ஒரு வவலுக்கு லெஃப்டில் நான் வவல் கான்சனன்ட் இருக்கணும், ரைட்டில் ஒரு வவல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுன்னு பார்ப்போம். நம்ம ஏக்கு லெஃப்டில் ரைட்டில் ரெண்டுலேயுமே கான்சனன்ட் இருக்குது. ஓக்கு கான்சனன்ட் இருக்குது. ஈக்கு ரெண்டுமே கான்சனன்ட். இந்த ஈக்கு ரெண்டுமே கான்சனன்ட். ஐக்கு இந்த பக்கம் கான்சனன்ட், இந்த பக்கம் வவல். ஸோ I தான் ஆன்சர் அங்கே. ஆச்சுங்களா? 4 கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போவோமா? அடுத்த கொஸ்டின் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்குது. ஓகே, போவோம். நேம் த லெட்டர் சாண்ட்விச்டு பிட்வீன் 2 வவல்ஸ். 2 லெட்டர்
ரெண்டு வவ்வலுக்கு நடுவில் இருக்க லெட்டர் எதுன்னு கேட்குறாங்க. ரெண்டு வவ்வலுக்கு நடுவில் இருக்கிற லெட்டர் எத்தனை இருக்குது, என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. பார்ப்போமா? சரி வாங்க பார்ப்போம். ரெண்டு வவ்வலுக்கு நடுவில் இருக்க லெட்டர் இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது. இங்கே ஓ ஓகே இல்லை. ஐக்கு ஓக்கு நடுவில் எதுவும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஈக்கு நடுவில் ஒரு எல் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஓக்கும் ஏக்கும் நடுவில் ஒரு சி இருக்குது. ரைட்டா? அப்போ எல்என்சி இந்த இடத்துல ஆன்சர் வந்து நம்மளுக்கு எல்என்சின்னு வந்துடுது. ஓகே. விச் லெட்டர்ஸ் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ரிவர்ஸ்ட்? எந்த தூக்கி முன்னாடி போட ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி போடுறது. பி நம்ம தூக்கி முன்னாடி இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் பி. புரிஞ்சு போச்சா? ஸோ சிம்பிள். இது ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் அந்த பேசேஜ் சால்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 minute எடுத்திருக்கும். ரிமைனிங் 6 கொஸ்டினுக்கு சேர்த்து 10 செகண்ட், 60 செகண்ட். ஸோ மொத்தமே 2 நிமிஷத்துல இந்த கொஸ்டினை போட்டு முடிச்சுடலாம். சிரமம் இல்லை. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? Okay, another question, quickly. This is a murder mystery question. On the night of October 12th, the sunburst medallion was stolen from the highly secured display case in the City Museum. The theft occurred sometime between the museum closing 10 p.m. and night guard Hemant completing his final round at 1 a.m. 3 primary suspects were identified. 3 பேர் சந்தேகப்பட்டிருக்காங்க. All of whom had recently been dismissed from the museum. 3 பேருமே வெளியேற்றப்பட்டவங்க இந்த கம்பெனில இருந்து. ஓகே. அஞ்சலி, former curator of the museum. Bharat, former security expert. And Chitra, former exhibit designer. இந்த 3 பேருமே கம்பெனி விட்டு வெளியே எடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேரோட தான் சந்தேகம் வந்திருக்கு. கீழே ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹியர் ஆர் த ஃபேக்ட்ஸ் அண்ட் தேர் அலிபிஸ். அலிபிஸ்னா சப்போர்ட் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் பேர் அலிபிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, பார்ப்போம். The security system logs shows that the display case was opened using a specific 5-digit code which only Anjali and the museum director who was out of the country knew. அப்படின்னா என்ன? இந்த அஞ்சலிக்கு மட்டும் தான் அந்த 5-digit கோடு தெரியும். அந்த மியூசியம் டைரக்டர் தெரியும். மியூசியம் டைரக்டர் கண்ட்ரிக்கு வெளியில் இருக்க, வெளிநாடு போயிருக்காரு. ஸோ அஞ்சலிக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. 5-digit கோட். செகண்ட் பாயிண்ட், பரத்ஸ் alibi is that he was a distant relative's birthday party from 8 p.m. to 1:30 a.m. பரத்தோட பாயிண்ட் நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்றது சப்போர்ட்டிங் பாயிண்ட் என்னன்னா, சார் நான் 8 மணிலேருந்து நைட்டு 1:30 மணி வரைக்கும் ஒரு பர்த்டே பார்ட்டியில் ரிலேட்டிவோட பர்த்டே பார்ட்டியில் இருந்தேன் சார். அதை பார்த்து மல்டிபிள் விட்னஸஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து, சித்ரா's alibi is that she was working late at a downtown graphic design studio. A timestamp security camera from the studio entrance shows her entering at 7 p.m. exiting 11:45 p.m. சித்ரா சொன்னாங்க, நான் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஒரு கிராஃபிக் டிசைன் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 7 p.m. போயிட்டு 11:45 p.m. தான் வெளியே வந்தேன். ஆனால் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்க, ஸ்டுடியோ இஸ் 20-minute drive from the museum. மியூசியமுக்கும் அந்த ஸ்டுடியோக்கு எவ்வளோ தூரம்னா 20 minutes drive. ஓகே. இன்னொரு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, மிஸ்டர் ஹேமந்த் the night guard stated he checked the medallion 10:30 p.m. and it was still there. சார் 10 மணிக்கு பார்க்கும்போது அந்த மெடல் அங்கே தான் சார் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. Further investigation revealed that a small distinctive silver button was found near the display case. ஒரு சில்வர் பட்டன் கிடைச்சிருக்கு. அஞ்சலி is known to frequently wear a coat with similar unique silver button. அஞ்சலி இந்த மாதிரி ஒரு கோட் போடுவாங்கன்னு சொல்றாங்க. The security expert Bharat had previously boasted that he could remotely disable a certain type of magnetic lock, the same type used for the medallion case without needing the code. பரத் என்ன சொல்லியிருக்காரு, எப்பயோ ஒரு தடவை பெருமையா சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி கோட் எல்லாமே வேற இடத்துல உட்காந்து ரிமோட்லயே நான் வந்து இதை வந்து சரி பண்ணிடுவேன், இதை கிராக் பண்ணிடுவேன், இது மாதிரி எனக்கு பழக்கம் இருக்குது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தடவை சொல்லி வச்சிருக்காரு. சரிங்களா? சூப்பருங்க. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஐடென்டிஃபை த மோஸ்ட் லைக்லி சஸ்பெக்ட். ஓகே, இங்கே நான் 2 ஸ்க்ரீன் காமிக்கிறேன். காரணம் என்னன்னா, லெஃப்ட் சைடில் கொஸ்டின் இருக்கு, ஒரு பேராகிராஃப் இருக்கு, ரைட் சைடில் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதனால தான் காமிக்கிறேன். ஐடென்டிஃபை த மோஸ்ட் லைக்லி சஸ்பெக்ட். ரொம்ப அதிகமாக யார் மேலே சஸ்பெஷன் இருக்குன்னு கண்டுபிடிங்கன்றாங்க. எதை வச்சு? based only on the fact that the 5-digit code was used to open the display case. வெறும் 5-digit code மட்டும் வச்சு ஓப்பன் பண்ணுற டிஸ்பிளே கேஸுக்கு அதுதான் பாயிண்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து யாரை சஸ்பெக்ட் பண்ணலாம்? உங்களுக்கே தெரியும், 5-digit code அஞ்சலிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கே அஞ்சலி தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்காங்க. சூப்பருங்க. அடுத்தது, இவாலுவேட்டிங் அலிபிஸ் அண்ட் டைம் கன்ஸ்டன்ட்ஸ். அலிபியோட டைம் கன்ஸ்டன்ட்ஸையும் அவங்க அலிபிஸையும் வச்சு இவாலுவேட் பண்ணும்போது, the theft occurred between 10 p.m. and 1:30 a.m. 1 a.m. Okay. But the night guard saw the medallion 10:30 p.m. theft நடந்தது 10 to 1 10:30 மணி வரைக்கும் மெடல் அங்கே இருக்குன்னு கார்டு பார்த்துருக்காரு. கிவன் சித்ராஸ் alibi, சித்ரா சொன்னதை வச்சு எடுத்து பார்த்தோம்னா, வாட் இஸ் த earliest time she could have reached the museum? அவங்க எவ்வளோ சீக்கிரம் மியூசியமுக்கு வந்திருக்கலாம்? நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஏற்கனவே இந்த பாயிண்ட்டு. சித்ரா வந்து 11:45 கிளம்பியிருக்காங்க. அங்கேருந்து 20 நிமிஷம் ட்ரைவ் பண்ண மியூசியம் வந்துருவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ 11:45 to 20 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:05 இஸ் தி ஆன்சர். 12:05 அவங்க வந்து மியூசியம் ரீச் ஆகிருக்கலாம். ஆச்சுங்களா? சூப்பருங்க. அப்படியே நம்ம அடுத்து போயிடலாம். 12:05 பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து ஒரு 3 questions. அடுத்த கொஸ்டின் என்ன? டிடக்ஷன் அண்ட் கான்ட்ரடிக்டரி எவிடன்சஸ். இஃப் த theft was committed by பரத், பரத் தான் இந்த திருட்டை நடத்தியிருக்காரு,
இந்த கொள்ளையடிச்சிருக்காருன்னா which established fact must be incorrect. அப்போ அவர் சொன்ன ஏதோ ஒன்று தப்பா இருக்கணும்ல, எதுன்னு பார்ப்போம். The medallion was present at 10:30 p.m. இது பொய்யா? The security logs indicating the code was used, இது பொய்யா? மியூசியம் க்ளோசிங் டைம் 10 p.m. அது பொய்யா? இல்லை டைம் ஃப்ரேம் ஆஃப் alibi 8 p.m. to 1:30 a.m. தப்பா? பாருங்க, பரத் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வருவோம். இந்த இடத்துல பரத்தோட alibi என்ன சொல்லுது? டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் பர்த்டே 8 p.m. to 1:30 p.m. அப்படின்னு போட்டிருக்காரு. 1:30 a.m. வரைக்கும் நான் வேற இடத்துல இருந்தேன்னு சொல்றாரு பரத். ஸோ இது ஒரு பாயிண்ட், இது பொய்யா இருக்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட் நமக்கு பொய்யா இருக்கலாம். பரத்தோட டைம் ஃப்ரேம் இஸ் alibi தப்பா இருக்கலாம். செக்யூரிட்டி லாக்ல என்ட்ரி தப்பா விழுந்திருக்க சான்ஸும் இருக்கு. ஏன்னா பரத் தான் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், அவர் தான் என்ட்ரி போட்டிருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அவர் இந்த நேரத்தில் இல்லை. நல்லா பாருங்க, 8 p.m. to 1:30 a.m. வரைக்கும் வேற எங்கேயோ இருந்திருக்காரு. ரைட்டா? செக்யூரிட்டி லாக்ல 10:30 மணின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 10:30 மணிக்கு அவர் பார்த்துருக்காருன்னு போட்டிருக்கு. சரி, ஸோ செக்யூரிட்டி லாக் இண்டிகேட் த கோட் வாஸ் யூஸ்ட் வந்து தப்பா இருக்க சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஐ வில் கோ திஸ் வித் அன் ஆன்சர். இதை நம்ம ஒரு ஆன்சரா போவோம். ஓகே, அடுத்து analyzing accessory evidence. The discovery of the silver button near the display case is most incriminating evidence against the suspect and why? அந்த discovery silver button கண்டுபிடிச்சிருக்காங்க, யாரோடது? ரொம்ப சிம்பிள், அஞ்சலியோடது. நமக்கு தெரியும். இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல அஞ்சலி மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அடுத்த கொஸ்டின், identifying the logical flaw in the argument. A detective argues, since Bharat has confirmed continuous alibi over the entire time window of theft 10:30 p.m. to 1 a.m. he cannot be a thief. அவர் தான் ஒரு பர்த்டே பார்ட்டியில் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. 10:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் இருக்காருன்னு சொல்றாங்க. அதை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அவர் தீஃபா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பிரின்சிபல் ஆஃப் லாஜிக் சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் சார், அவர் வந்து குற்றம் நடந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல அந்த நேரத்தில் வேற இடத்துல இருக்கான்ற ப்ரூவ் ஆகுது அப்படின்றதா இந்த இடத்துல ஒரு லாஜிக். ரைட்டா? அப்போ பாருங்க, ஆப்ஷன் ஏ, correlation does not imply causation, அப்படி இல்லை. செகண்ட், if an event requires presence, confirmed absence proves innocence. இந்த ஈவெண்ட் நடந்திருக்கணும், இந்த தெஃப்ட் நடந்திருக்கணும், அவர் இங்க வந்திருக்கணும், பிரசன்ஸ் ரிக்வயரா இருக்கு. ஆனா அவர் வரல, கன்ஃபார்ம்ட் ஆப்சன்ஸ், ஏன்னா அவர் வேற இடத்துல இருக்கார், இதனால அவர் இன்னோசென்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? இஃப் an event requires presence, confirmed absence proves innocence. ரைட்டுங்களா? so I would go with this as an answer. ஓகேங்களா? சூப்பருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடுமா? அடுத்த 2 கொஸ்டின் இது பேஸ் பண்ணி இருக்கு. drawing a strongest conclusion considering all the facts, எல்லா ஃபேக்ட்ஸும், the code being used, silver button and the confirmed alibi, which is the most reasonable inference. எல்லா alibi எடுத்து பார்த்தோம்னா, எல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, யார் நம்ம அதிகமாக சஸ்பெக்ட் பண்றோம்? கோடு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கோடு யாருக்கு தெரியும்? அஞ்சலிக்கு தெரியும். நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம், 5 digit கோடு நம்மளுக்கு அஞ்சலிக்கு தான் தெரியும்னு போட்டிருக்கு. 5 digit கோடு, இது அஞ்சலிக்கு தெரியும். சில்வர் பட்டன் அஞ்சலிக்கு இருக்கு, சில்வர் பட்டன். ஸோ 2-3 பாயிண்ட் இங்க செட் ஆகி வருது. வேற யாருக்குமே மோர் தென் 1 பாயிண்ட் வரல. ஸோ ஐ கோ வித் அஞ்சலி. அடுத்து, necessary accessing necessary condition. what conditions necessary for Chitra to have stolen the medal? சித்ரா தான் இப்ப குற்றம் பண்ணிருக்காங்கன்னா என்ன கண்டிஷன் இங்கே மாறி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, she must have known the 5 digit code. அவங்களுக்கு அந்த 5 digit code தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ரைட்டா? ஆனா இந்த இடத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா என்ன போட்டிருக்கு? டிஸ்பிளே கேஸ் ஓப்பன், இது அஞ்சலிக்கும் மியூசியம் டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சித்ராக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. அடுத்து பார்ப்போம். she must have left the graphic design studio before 11:45 p.m. அவங்க 11:45 முன்னாடியே கிளம்பியிருந்தாங்கன்னா அவங்க இதை திருடி இருக்கலாம். தேவையில்லை சார், 11:45 அப்புறம் கிளம்பினா கூட 12:05 வந்திருப்பாங்க. அப்புறம் 1:30 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு திருடுறதுக்கு, தேடி இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டும் முக்கியம் இல்லை. The theft must have occurred after she has left the studio before 1 a.m. இது சம்பந்தம் இல்லாத பாயிண்டா இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, she must have worked with Anjali to disable the lock. அஞ்சலிக்கு தான் அந்த கோடு தெரியும், இவங்க அஞ்சலியோட சேர்ந்து ஒர்க் பண்ணி திருடி இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ திஸ் பிகம்ஸ் தி ஆப்ஷன். சூப்பர், வெரி குட். இல்லைங்களா? ஸோ இது ஈஸியாக போயிடுச்சாங்க, ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லையே, சிரமம் இல்லையே, ஈஸி தான். ரைட்டுங்களா? சூப்பருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ஓகேங்க, இது என்னன்னா ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த பேசேஜை மட்டும் பார்த்து மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு மேக்ஸிமம் 1.5 minutes ஆகும். மிச்சம் எல்லா கொஸ்டினுமே லெஸ் தென் 1 minute சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 1 2 3 4 5 6 கொஸ்டின் இருக்கு. 6 கொஸ்டினுக்கு மொத்தமாக சேர்த்து 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ ஒரு பேசேஜுக்கு நம்ம பொதுவாக 10 நிமிஷம் எடுக்கிற வேலையே இல்லை, கவலையே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, the small town lived a close-knit family where every relation could be expressed through simple symbols. For instance, when they said A into B, it means A is the father of B. A into B na A is the father of B nartham. A divided by B na A is the mother of B. The younger ones are often introduced with A plus B, meaning A was a daughter of B. Plus B na daughter of B. The bond of brotherhood was shown. A minus B na A is a brother of B. So 4 item da irukkinga. A into B na A is the father of B.
A divided by B na A is a mother of B. Plus na A is a daughter of B. A na, sorry, minus na A is a brother of B. Right? Into na father, division na mother, plus na daughter, minus na brother. இதை மட்டும் நான் வச்சுக்கணும். இப்போ இதை மட்டும் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ண பார்ப்போம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Little Meena m plus n divided by o. Everyone laughed because they knew it meant Meena was a daughter of n. ஏன்னா plus n நமக்கு வந்து இங்க டாட்டர்னு போட்டிருக்கோம். And n was a mother of o, making her o's sister. Well, started as a code, soon becomes a family game, making the bond of father mother daughter. Okay, சரிங்க, சூப்பர். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if p plus q minus r divided by t, how is t related to p? p plus q னா என்ன, a plus b னா என்ன, நம்ம சிம்பிள் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். a plus b னா என்ன, நம்ம மேலே பார்த்துருக்கோம். a plus b இங்கே இருக்கு. a is the, sorry, okay, a plus b னா a is a daughter of b ன்னு போட்டிருக்கு. சரி, p is a daughter of q. q. அடுத்து q minus r. q minus r நம்ம பார்த்திருக்கோம். q is a brother of r. அப்ப qன்றது ஒரு பிரதருக்காக நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். of r, இந்த பக்கம் r இருக்காங்க. q r brother sister, brother ரெண்டு பேருமே. ஓகே, அடுத்தது r divided by t. r divided by t னா என்ன, r is a mother of t. r is a mother of t. இந்த இடத்துல t வந்துடுறாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன, how is t related to p? இப்போ t என்ன ஜெண்டர் நமக்கு தெரியாது, இந்த ஜெண்டர் கொடுக்கப்படாது. டி பிக்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அது கொடுக்கப்படாதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் வந்து none of these. டி ஜெண்டர் கொடுத்துருந்தா நம்ம வரலாம், என்ன ரிலேஷன்ஷிப்னு. ரைட்டா? பொதுவாக கசின் இருக்கணும், ஏன்னா அவங்க பிரதரோட சன்னோ டாக்டரோ இருக்க போறாங்க. கசின்ற ஆப்ஷனும் இல்லை, ஜெண்டரும் கொடுக்கல, ஸோ விட்டுலாம் none of this. ஓகே, அடுத்த கொஸ்டின், which of the following means are the wife of p? which of the following means are the wife of p? அப்போ நம்ம ஒரு 3-4 படம் போட்டு பார்த்துருவோம். அவ்வளோதான் பண்ண வேண்டியது இருக்குதுல்ல. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் வந்து பியோட வைஃப்ன்றது ஈக்குவேஷன் எதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன், பி இன்டூ ஆர். பி இன்டூ ஆர்னா என்ன, மேலே பார்த்துருக்கோம். பி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர். பி இஸ் த ஃபாதர் அப்படின்னா பாக்ஸ் ஆஃப் ஆர். வச்சுங்களா? ஓகே. ஆர் மைனஸ் கியூ. ஆர் மைனஸ் கியூ எப்படி பார்ப்போம் நம்ம, உங்களுக்கு இந்த இருக்கு ஆர் மைனஸ் கியூ. ஆர் இஸ் அ பிரதர் ஆஃப் பி. ஓ சாரி, ஆர் இஸ் அ பிரதர் ஆஃப் கியூ. ஸோ ஆர் வந்து பிரதர் பாக்ஸ் ஆஃப் கியூ. ஆச்சுங்களா? அடுத்து கியூ மைனஸ் டி. இப்போ கியூ இஸ் பிரதர் ஆஃப் டி, இது ஒரு பிரதர். இந்த ஈக்குவேஷன் படி ஆருக்கும் பிக்கும் ஹஸ்பண்ட் ரிலேஷன் வருதா? இல்லை, இங்கே தப்பாயிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ இது ஆன்சர் இல்லை. அடுத்த ஆப்ஷன் பி டிவைடட் பை டி. பி டிவைடட் பை டினா என்ன, பி இஸ் அ மதர் ஆஃப் டி. பி இஸ் தி மதர், அவங்க ஒரு சர்க்கிள் ஆஃப் டி. அடுத்து டி பிளஸ் ஆர். டி பிளஸ் ஆர்னா என்ன, T is the daughter of R. T is the daughter of R. ஆச்சுங்களா? T is the daughter of R. அடுத்து R minus Q. R minus Q னா என்ன, R is a brother of Q. R is a brother of Q. So P divided by T. P divided by T வந்து உங்களுக்கு P is the mother. இப்போ கொஸ்டின் R is wife. R wifeல R மேல், இந்த ஆப்ஷன் வராது. இது நம்ம எடுத்து விட்டுடலாம். தேர்ட் ஆப்ஷன் P divided by R. P divided by R னா என்ன, P is the mother of R. ஸோ அங்கேயுமே R wife வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3 ஆப்ஷன் ஒர்க் பண்ணி பார்த்தோம், வராதுக்காக 4th ஆப்ஷன் போட்டுருவோம் நம்ம. அடுத்தது, இஃப் P into T divided by Q plus R, how is R related to P? ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். P into T வருது நம்மளுக்கு, நல்லா கவனிங்க. P into T னா என்னது, நம்மளுக்கு இன்ட்டு வரும்போது P is a father of T. ஸோ P வந்து father of T. P is the father of T. T divided by Q. T divided by Q னா என்ன, நம்மளுக்கு T is a mother of Q. So T is a mother of Q. ஆச்சா? அடுத்து Q plus R. Q plus R னா என்ன, Q is a daughter of R. So Q வந்து daughter of R. இங்க வந்துடுறாங்க. ரைட்டா? அப்போ இவங்க 2 பேரும் கப்பல் ஆயிடுறாங்களா? ஸோ ஆர் வந்து ஆப்வியஸ்லி மேல் ஆயிடுறாங்க. இது கப்பல் ரிலேஷன்ஷிப்பில் போயிருந்தீங்க. சரி, ஓகே. கொஸ்டின் என்ன, ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஆர்? சாரி, ஹவு இஸ் ஆர் ரிலேட்டட் டு பி? ஆர் பிக்கு என்ன உறவு வேணும்? இவங்களோட மகளை கல்யாணம் பண்ணவர். ஸோ சன் இன்லா. சரிங்களா? சன் இன்லா ஆயிடுறாங்க. சூப்பருங்க. அடுத்த பாயிண்ட் போயிடுவோம், அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இஃப் பி டிவைட் பை ஆர் மைனஸ் கியூ இன்டூ டி, ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு டி? இதையும் பார்த்துருவோம் சிம்பிளா. பி டிவைட் பை ஆர், பி இஸ் அ மதர் ஆஃப் ஆர். பி வந்து மதர் ஆஃப் ஆர். ஓகே.
ஆர் மைனஸ் கியூ என்ன? ஆர் இஸ் அ பிரதர் ஆஃப் கியூ. ஆர் கியூ, ஆர் இஸ் அ பிரதர். ஓகே. கியூ இன்டூ டி என்ன? மேலே பார்த்துருக்கோம். கியூ இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. கியூ இஸ் தி ஃபாதர், அவருக்கு ஒரு பாக்ஸு, ஆஃப் டி. ஆச்சுங்களா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன? ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு டி? பி டிக்கு என்ன வேணும்? அப்போ பி வந்து நம்மளுக்கு பாக்ஸாக சர்க்கிளான்னு பாருங்க. ஏன்னா பி டிவைட் பை ஆர்னு போடும்போது பி இஸ் அ மதர்னு வந்திருக்கு. ஸோ அவங்க கிராண்ட் மதர் ஆயிடுறாங்க. இவங்க கிராண்ட் மதர் ஆயிடுறாங்க. கரெக்டா? சூப்பருங்க, கிராண்ட் மதர். ஏன்னா இவங்களோட ஒரு லெவலுக்கு இன்னொரு லெவல், செகண்ட் ஜென்ரேஷன் ஆயிடுறாங்க. சூப்பருங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். சாரி, 18வது கொஸ்டின். இஃப் ஆர் டிவைட் பை கியூ plus r into t, how is t related to q? r divided by q. r divided by q na enna? r is the mother of q. So, நம்மளுக்கு r is the mother of q. அச்சா, okay. q plus r na enna? q is the daughter of r. q is the daughter of r. ஆமா, r is the mother of q, q is the daughter of r. அங்கே வந்துருச்சே. இந்த பாயிண்ட் இங்கே கிளியர் ஆயிடுச்சு நம்மளுக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆர் டிவைடட் பை கியூ. ஆர் டிவைடட் பை கியூ இப்போ நம்ம ஆர் இஸ் அ மதர் ஆஃப் மதர்னு வந்திருக்கு. அடுத்த பாயிண்ட்ல கியூ பிளஸ் ஆர், கியூ பிளஸ் ஆர்ன்றப்போ கியூ இஸ் த டாட்டர் ஆஃப் ஆர்னு வந்திருக்கு. ஸோ வந்துருச்சு. அடுத்தது ஆர் இன்டூ டி. ஆர் இன்டூ டினா என்ன? இன்டூ டி வரும்போது ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. இப்போ ஆர் ஃபாதர்ன்றாங்க. ஸோ ஒரே ஆள் மதரும் ஃபாதராகவும் இருக்க முடியாது. இந்த கொஸ்டின்ல தப்பு இருக்கு. இதை நம்ம மார்க் பண்ணி விட்டுருவோம். இது புரியுதா உங்களுக்கு? இங்கே ஆர் வந்து லேடியா சொல்லியிருக்காங்க, அடுத்த பாயிண்ட்ல இங்கே ஆர் பிரதரா மேலா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் ஒரே ஆள் மேல் ஃபீமேல் இருக்க முடியாது. இந்த கொஸ்டின் தப்பா இருக்கு. மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ரொம்ப நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். 19th கொஸ்டின். இஃப் ஆர் மைனஸ் பி டிவைடட் பை ஜே இன்டூ கியூ, ஹவ் இஸ் ஜே ரிலேட்டட் டு ஆர்? பார்த்துருவோம். சிரமம் இல்லை. ஆர் மைனஸ் பி. ஆர் மைனஸ் பி என்ன? ஆர் இஸ் அ பிரதர் ஆஃப் பி. ஆர் இஸ் அ பிரதர் ஆஃப் பி. வச்சுங்களா? சரி. பி டிவைடட் பை ஜே என்ன? மேலே போட்டிருக்கு. பி இஸ் த மதர் ஆஃப் ஜே. பி வந்து மதர் ஆஃப் ஜே. ஓகே, அடுத்து ஜே இன்டூ கியூ. ஜே இன்டூ கியூ என்ன? ஜே இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ. ஸோ ஜே இஸ் தி ஃபாதர் ஆஃப் கியூ. ஓகே, ஆர். ஓகே, கொஸ்டின் என்ன? ஹவ் இஸ் ஜே ரிலேட்டட் டு ஆர்? ஆரோட சிஸ்டரோட பையன் தான் ஜே. சரிங்களா? ஆரோட சிஸ்டரோட பையன் தான் ஜே. அப்போ நெஃப்யூ, நெவ்யூன்னு சொல்லுவாங்க. நெவ்யூ. சரிங்களா? ஒரு மேலாக இருக்கிற நெவ்யூ. இதே ஃபீமேலாக இருந்தாங்கன்னா நீஸ்னு ஒரு ஆன்சர். ஆரோட சிஸ்டரோட பையன். தமிழில் சொல்லணும்னா மருமகன் சொல்கிறோம் இல்லையா? அந்த பாயிண்ட். சூப்பருங்க, கிளியர் ஆயிடுச்சா? வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்ல விஷயம். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு? பார்த்தீங்களா? ஓகேங்க, சூப்பருங்க. அடுத்த செட் போயிடுவோம். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தாங்க, சிரமமே எல்லாம் போட்டுடலாம். ஓகே, இங்கே என்னது? இது கேம்ஸ் அண்ட் டூர்னமெண்ட்ஸ் கணக்கில் வந்துருது. 4 teams, ரெட், ப்ளூ, கிரீன், yellow, ஆர் கம்ப்ளீட்டிங் இந்த ஃபைனல் 4 rounds ஆஃப் அ ஸ்கூல் ஒலிம்பியாட். ரவுண்ட் ஏ, பி, சிடின்னு கொடுத்துருக்காங்க. ஈச் ரவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 match between 2 teams and every team plays exactly 2 matches. எல்லா டீமும் மேக்ஸிமம் 2 மேட்சாக விளையாடுறாங்க. ஒரு மேட்ச்லையுமே 2 டீம் தான் விளையாடுறாங்க. நோ டீம் பிளேஸ் த சேம் ஆப்போனன்ட் மோர் தென் ஒன்ஸ். எந்த டீமுமே அதே ஆப்போனன்ட்டோட இன்னொரு ரவுண்டில் விளையாடுறது இல்லை. இதெல்லாம் ரூல்ஸ். இதை தாண்டி வேறு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல், கன்சிகூட்டிவ் பிளே ரூல்ஸ். அப்படின்னா என்ன? The green team G must play their 2 matches in consecutive rounds. சரிங்க. Rule 2, fixed appearance. Rule 3, positional constraint. Rule 4, timing. Rule 5, opponent link. இந்த மாதிரி 5 ரூல் இருக்கு. இப்போ நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம், அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? நம்மகிட்ட கொடுத்துருக்க விஷயங்கள் இங்கே சும்மா போட்டுக்கிறேன். நம்மகிட்ட ஒரு டீம் ஏ இருக்கு, டீம் பி இருக்கு, சாரி ரவுண்ட் ஏ, ரவுண்ட் பி, ரவுண்ட் சி அண்ட் ரவுண்ட் டி இருக்கு. ஆச்சுங்களா? இது ரவுண்டு. இது ஒவ்வொரு ரவுண்டுலையுமே நமக்கு 2 டீம் விளையாடணும். பார்த்துருவோம். ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே 2 டீம் விளையாட வேண்டியது இருக்கு. நம்மளுக்கு எப்படி விளையாடுறாங்கன்றத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா ரூல்ஸ் வச்சு நம்ம பார்த்துருவோம், பிரிச்சிருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல், த கிரீன் டீம் ஜி மஸ்ட் பிளே தியர் 2 matches in consecutive round. ஏதோ ஜி வந்து ஏதோ 2 ரவுண்டில் தொடர்ச்சியாக விளையாடணும். அதை மட்டும் பார்த்துக்கிறோம். ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ண தெரியாது. ஓகே, தி எல்லோ டீம் ஒய் மஸ்ட் பிளே இன் ரவுண்ட் பி. இந்த இடத்துல எல்லோ டீம் பிளே பண்ணணும். எல்லோ ஒய் வந்துருச்சு. இது மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ. சரி, அடுத்து த ரெட் டீம் மஸ்ட் பிளே அகேன்ஸ்ட் த ப்ளூ டீம் இன் அ ரவுண்ட் that is immediately before a round which is neither red nor B. நல்லா கவனிங்க, இதுதான் மெயின் பாயிண்ட். ரெட் டீம் ப்ளூவோட விளையாடணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. ஆனால் எப்படி இருக்கணும்?
அது ஒரு டீமுக்கு ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி விளையாடணும். அது எந்த ரவுண்டுக்கு முன்னாடி விளையாடணும்? அந்த ரவுண்டில் அவங்க வந்து ஆர்என்பி எதுவுமே விளையாடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்என்பி இங்கே விளையாண்டாங்கன்னா இந்த ரவுண்டில் அவங்க விளையாடக்கூடாது. இங்கே விளையாண்டாங்கன்னா இதுக்கு அடுத்து அவங்க விளையாடக்கூடாது. இங்கே விளையாண்டாங்கன்னா இதுக்கு அடுத்து விளையாடக்கூடாது. ரைட்டா? இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? எல்லா டீமுமே 2 மேட்ச் விளையாடணும். சப்போஸ் இங்கே விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்என்பி விளையாடுறாங்க, இங்கே விளையாட முடியாதுன்னா வை வந்துருச்சு. இங்கே விளையாண்டாலும் இதுக்கப்புறம் 2 ரவுண்ட், இதுக்கு அடுத்த ரவுண்டு விளையாட முடியாது. ஸோ இங்கே தான் ரெட் அண்ட் ப்ளூ விளையாட முடியும். புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? ரெட் அண்ட் ப்ளூ இங்கே தான் விளையாட முடியும். பாயிண்ட் ஏல தான் விளையாட முடியும் ரவுண்ட் ஏல. ஏன் பியில் விளையாட முடியாது? இங்கே ஒய் ஏற்கனவே விளையாடுறாங்க. ஸோ 3 டீம் விளையாட முடியாது. ஏன் சி விளையாட முடியாது? ஏன்னா அதுக்கு அடுத்த டீம் அடுத்த ரவுண்டில் அவங்க 2 விளையாட முடியாது. அதுக்கு அடுத்த ரவுண்டில் தான் விளையாட முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் 2 ரவுண்டாவது இருக்கணும். ஒரு ரவுண்டு கேப் விடணும். இதுதான் இந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு, ப்ளூ டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷுட் பி இன் ஏர்லியர் ரவுண்ட் தேன் கிரீன். ப்ளூ டீமோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கிரீன் விளையாடுற டீமோட முன்னாடி இருக்க ரவுண்டில் இருக்கணும். ஸோ ப்ளூ டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கே வந்துருச்சுன்னா கிரீன் இங்கே வந்துடுறாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? இது கிரீன். ஸோ ஆர்பி ஜிஒய் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், த டீம் தட் பிளேஸ் ரெட். இன்னொன்று கிரீனுக்கு என்ன பாயிண்ட் போட்டிருக்கேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிரீன் டீம் மஸ்ட் பிளே 2 மேட்சஸ் கன்சிகூட்டிவ். ஸோ கிரீன் இங்கேயும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க கிரீன். சூப்பருங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், த டீம் தட் பிளேஸ் அகேன்ஸ்ட் ரெட் டீம் இன் த ரவுண்ட் தட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் ப்ளூ டீம் இஸ் த சேம் டீம் தட் பிளேஸ் இன் ரவுண்ட் டி. ஓகே, இப்போ ரெட் டீமு ஏதோ ஒரு ரவுண்டில் ப்ளூ டீம் இல்லாமல் விளையாடுறாங்க. அப்போ ரெட் இங்கே தானே வரணும். ப்ளூ டீம் இல்லாமல் விளையாடுறாங்கன்னா இங்கே தான் வரணும். சரியா? அப்போது அது வந்து ரவுண்டு டியில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க ரவுண்டு டியில் ரெட்டு வரப்போகுது, அது ப்ளூ இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆச்சுங்களா? அப்போ ப்ளூ இங்கே வராதுன்னா ப்ளூ இங்கே வருமா? இங்கே ப்ளூ வந்துடும். இங்கே பாக்கி இருக்கிறது எல்லோ. ஸோ ரெட் அண்ட் ப்ளூ, கிரீன் அண்ட் எல்லோ, கிரீன் அண்ட் ப்ளூ, ரெட் அண்ட் எல்லோ. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு let us try to solve this question. போடுவோமா? First question, determine the Green's team schedule. Determine the Green's team schedule. Green team ஓட schedule சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ green team என்னது நம்மளுக்கு பார்த்தோம்? இங்கே green team எங்க இருக்கு? நம்மளுக்கு இந்த இருக்கு, பியூ சிலையும் இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு கிளீனாக படம் பார்த்து சொல்றது தான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது, applying the positional constraint based on all the rules, particularly rule 3, which of the following matches must be scheduled for round A? Round A யார் விளையாட போறாங்கன்னு சொல்றாங்க. ரவுண்ட் ஏல ஆர் அண்ட் பி விளையாட போறாங்க. முடிஞ்சு போச்சு. ஐடென்டிஃபைங் ப்ளூ டீம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட். ப்ளூ டீம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் யாருங்க? ப்ளூ டீம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரு? ரெட். இல்லைங்களா? ஆன்சர் ரெட். பார்த்தீங்கன்னா படம் பார்த்து கதை சொல்றது. இதுக்கு மொத்தமே நம்ம ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நிறைய ஆகும். படிச்சு கிடக்கடன்னு போட்டோம்னா அது மேக்ஸிமம் 1-2 மினிட்ஸ் தான் ஆகும். மிச்சமே நமக்கு சிம்பிளாக முடியுது, கஷ்டமே இல்லாமல் முடியுது. அடுத்து ஒரு 3 கொஸ்டின். ஓகே ஓகே, ரவுண்ட் சி. ஃபைண்டிங் த மேட்ச் இன் ரவுண்ட் சி, வாட் இஸ் த மேட்ச் ஷெட்யூல் ஃபார் ரவுண்ட் சி? ரவுண்ட் சியில் கிரீன் அண்ட் ப்ளூ வர்றாங்க. இல்லைங்களா? கிரீன் அண்ட் ப்ளூ. ஸோ மை ஆன்சர் இஸ் கிரீன் அண்ட் ப்ளூ. அடுத்து, ஐடென்டிஃபைங் த டீம் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ரவுண்ட். விச் பேர் ஆஃப் ரவுண்ட் கண்டெய்ன்ஸ் மேட்ச் where the yellow team does not participate? எந்த இதில் எல்லோ பார்ட்டிசிபேட் பண்ணல? ஏல பார்ட்டிசிபேட் பண்ணல, சியில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அவ்வளோதானங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து, team opponent check. Which team does the yellow team not play against over the course of 4 rounds? எந்த டீம் yellow team கூட விளையாடல? yellow team கூட green விளையாண்டுருக்கா? விளையாண்டுருக்கு. ப்ளூ விளையாண்டுருக்கா? விளையாண்டுருக்கா. அப்போ ரெண்டு மட்டும் தானே விளையாடல? இது ஒரு கேள்வி. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும்? எதுவுமே தேவை. ரைட்டுங்களா? கொஞ்சம் பேசிக்ஸ் தான் இதுக்கு தேவைப்படுது. லாஸ்ட் கொஸ்டின், இதே செக்மெண்ட்ல லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அசஸிங் ரூல் வயலேஷன். இஃப் த மேட்ச் இன் ரவுண்ட் டி வாஸ் ப்ளூ வர்சஸ் எல்லோ. சப்போஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் எல்லோக்கு பதிலாக ப்ளூ எல்லோவா இருந்துச்சுன்னா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சப்போஸ் ப்ளூ எல்லோவா இருந்துச்சுன்னா விச் ஆர் த ஒரிஜினல் ரூல் would be violated by the schedule change? எந்த ரூலை வந்து நம்ம வந்து வயலேட் பண்ணுறோம்? க்ளீனாக போட்டிருக்கோம், ஆப்போனன்ட் லிங்க். ஏற்கனவே ஒரு தடவை விளையாண்டுட்டோம்னா அவங்க கூட விளையாடக்கூடாது. The team that plays against red team in the round that is not against blue team, the same person. ரெட் டீம் கண்டிப்பாக டீம் டியில் இருக்கணுன்ற ஒரு ரவுண்ட், இந்த பாயிண்ட் மட்டும் வயலேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ரூல் 5 நம்ம வந்து வயலேட் பண்ணுறோம். ரூல் 5. இவ்வளோதாங்க ஆன்சர். இதில் ஒரு டேப்லெட் காலம் போட்டுடுறோம், which is going to take not more than 1.5 minutes. அதுக்கப்புறம் இருக்க 6 கொஸ்டின்ஸுமே ஆக்சுவலி சொல்ல போனால் 10 செகண்ட் கூட இல்லை, கம்மி, அதோட கம்மி தான். 5 செகண்ட் வாசிச்சோன்னா அப்படியே ஆன்சர் இருக்குது டேரெக்டாக நமக்கு. We can solve it in maximum 2 to 2.5 minutes. The whole question solve பண்ணிட்டு போயிடலாம்.
அந்த அளவுக்கு ஈஸியாக கேட்டிருக்கிறாங்க. சூப்பருங்க. Now let us move on to the next part. ஓகே மக்களே, நம்ம இப்போ அடுத்த செக்ஷன் சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் செக்ஷன். இதில் இருக்க கொஷின்ஸை பார்த்துருவோமா? பொதுவாக இந்த மாதிரி செக்ஷன்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸும் ஜெனரல் நாலேஜ் ரெகுலராக படிச்சிருந்தாலே இந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ்லாம் முக்கால்வாசி ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்? இப்போது இது ஒரு மெத்தட் நான் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள் எத்தனை பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பேசேஜை மெலோட்டமாக தான் பார்க்குறேன். ஃபுல் டீட்டெயில்டாக படிக்கல. யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு, ஏதோ டாரிஃப் போட்டிருக்காரு, சபர் போர்ட் பற்றி பேசியிருக்காரு, யூஎஸ் இந்தியா டைஸ் பற்றி பேசியிருக்காரு, போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுத்து மூவ் ஆன் ஆகிடுறேன். ரைட்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடுறேன். நான் டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடுறேன். ஏன்னா இது ஜெனரல் நாலேஜ் கொஷின்ஸ் தான், பேசேஜ் பேஸ் பண்ணி பெருசாக இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் பர்சன்டேஜ் டேரிஃப் டிட் பிரசிடென்ட் ட்ரம்ப் இனிஷியலி இம்போஸ் இந்தியன் இம்போர்ட்ஸ் 2025? நம்மளுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் 25% போட்டார், அப்புறம் தான் 50% மாற்றினார். ஸோ மை ஆன்சர் would be 25%. இனிஷியலாக 25% போட்டு ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ 50% மாற்றினார். ஓகே, இது பேசேஜில் இல்லவும் இல்லை, இது தேவையில்லை. அடுத்து, வாட் ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் டி டொனால்ட் ட்ரம்ப் சைட் ஃபார் பெனலைசிங் இந்தியா? என்ன ரீசனுக்காக அவர் போட்டார்? இந்த இருக்குது இந்தியாஸ் டிஃபென்ஸ் எனர்ஜி ரைஸ், நம்ம ரஷ்யா கூட வர்த்தகம் வச்சிருக்கோன்றக்காக தான் அவர் வந்து டேக்ஸ் இது போட்டு பெனால்ட்டி போட்டார், நம்மளுக்கு டேரிஃப் போட்டார். ஆச்சுங்களா? அடுத்தது, வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சப்பர் போர்ட் ஃபார் இந்தியா? சப்பர் போர்ட் இந்தியாவுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. சப்பர் போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரானில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம், ஜென்ரல் நாலேஜ் தான் இது. இது வந்து நம்மளுக்கு சைனா வந்து கவுதர் போர்ட்டில் அப்படின்னு ஒரு பாகிஸ்தான் ஒரு ஐட்டத்தை வச்சுருக்காங்க, அதுக்கு நம்ம கவுண்டர் பேலன்ஸாக தான் வச்சுருக்கோம். க்ளீனாக இங்கே மென்ஷன் ஆகிருக்கு அந்த பாயிண்ட்டு. ரைட்டாக? இதை தவிர வேறு எதுவுமே ப்ரொவைட் ட்ரேட் ஆக்சஸ் டு சைனா த்ரூ பாகிஸ்தான், பாகிஸ்தான் மூலமாக சைனாக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈரானுக்கு போகணும். ஸோ அது ராங் ஆன்சர். ப்ரைமரி நேவல் பேஸ் ஃபார் இந்தியாவும் கிடையாது, ஏன்னா வேறு நிறைய நேவல் பேஸ் ப்ரைமரியாக இருக்குது. மெடிட்டரேனியன் சீக்கு டைரக்ட் கனெக்ஷன் வேணும், நாட் ரிக்வயர்ட். ஸோ அதுவுமே இல்லை. ரைட்டா? அடுத்தது, வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் H1B விசா? நம்ம H1B விசா அதிகமாக நம்ம நியூஸ் பார்த்துன மாதிரி தெரியும், நம்ம சொந்தக்காரங்களே நிறைய பேர் இருப்பாங்க, வெளியூரில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் போகிறவங்க H1B விசாவில் ஒர்க் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ விசிட்டர் விசா கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு முழுமையாக சொல்ல முடியாது. நான் இமிகிரண்ட் விசா டு அலவுஸ் யூஎஸ் கம்பெனிஸ் டு ஹையர் ஃபாரின் ப்ரொஃபஷனல் ஃபார் ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டு. இதான் ஆன்சர். யூஎஸ் கம்பெனிஸில் போய் வேறு ஊர் மக்கள்கள் போய் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கான விசா தான் அதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இந்த 2 கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அடுத்த 2 கொஸ்டின் போவோம். அடுத்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. MAGAனா என்னன்னு கேட்குறாங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதுதான் மோடி அடிக்கடி ட்ரம்ப் சொல்கிறாரு, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? சூப்பருங்க. ஸோ இது பெருசாக ஒன்றும் நமக்கு டைம் எடுக்கலைன்னு பார்த்துருப்பீங்க. அகைன் அடுத்த பேராகிராஃப் இருக்குது. நான் அந்த பேராகிராஃபை கொஞ்சம் வாசிக்காமல் ஒரு துணிச்சலோடு அடுத்து போயிடுறேன்னு வச்சுப்போமே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேவைப்படுச்சுன்னா வருவோம். வேர் இஸ் த ஆரிஜின் ஆஃப் செஸ் பிலீவ் டு பி? செஸ் எங்கே ஆரிஜினேட் ஆச்சுன்ற கேள்வி எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் தான் ஆரிஜினேட் ஆச்சு, ஜெனரல் நாலேஜ் இது. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு earn கிராண்ட் மாஸ்டர்? நம்ம ஊருக்காரர் விஸ்வநாத் ஆனந்த், அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர், இதுக்கு தெரியும் நம்மளுக்கு. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்? அதுவுமே அந்த பேசேஜ்லாம் இல்லை. ஸோ இதுவும் நமக்கு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினால வில்ஹெம் ஸ்டெனிட்ஸ் அப்படின்றது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் இது. ஆச்சுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பேசேஜை பார்க்காமலே போய் 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். இன்னும் 2 கொஸ்டின் பாக்கி இருக்குது. விச் ஆர் த ஃபாலோயிங் கம்ப்யூட்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபீட்டட் கேரி காஸ்பரோ ரீனிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டூர்னமெண்ட் மேட்ச்? அது டீப் ப்ளூ அப்படின்ற பேர். டீப் ப்ளூ தான் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இது சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து கேரி காஸ்பரோ டிஃபீட் பண்ணிச்சு ஒரு டூர்னமெண்ட் மேட்ச்சில் ரொம்ப வருஷம் முன்னாடி. ரைட்டா? இது ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். அடுத்தது 48th கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் சிட்டிஸ் இஸ் வென்யூ ஃபார் ஹோஸ்டிங் வேர்ல்டு கப் 2025? 2025 இங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க, நமக்கு தெரியும் கோவாவில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவா இஸ் தி ஆன்சர். இதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், பேசேஜுக்குள்ளே போகாமலே we're able to answer the questions because it is general knowledge. ரைட்டா? அடுத்தது பஹல்காம் அட்டாக், ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு போட்டிருக்கோம். சில இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி போட்டிருக்கோம், 4 பாயிண்ட். இதுவுமே நான் முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேனே. ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கே என்ன இருக்குது, வேர் இஸ் பஹல்காம் சிச்சுவேட்டட்? பஹல்காம் அட்டாக் அடிக்கடி பேசியிருக்கோம், ஜம்மு காஷ்மீரில் தான் நிறைய அட்டாக் நடந்திருக்குன்னு பேசியிருக்கோம். ஸோ ஜம்மு காஷ்மீர், சூப்பர். அடுத்த பாயிண்ட்டு, செக் போஸ்ட் அட்டாரி எங்கே இருக்குது? அட்டாரி செக் போஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து வாகா பார்டர். தட் இஸ் வாகா பார்டர்ன்றது பாகிஸ்தானில் இருக்கிற பேர், அட்டாரின்றது இந்தியாவில் இருக்கிற பேர். ஸோ அமிர்த்சர் பக்கத்தில் இருக்குது. இது ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான் இது. ஸோ அமிர்த்சர்.
ரைட்டா? காஷ்மீரில் இல்லை, குஜராத்தில் இல்லை, ராஜஸ்தானில் இல்லை, பஞ்சாப்ல தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த வாகா பார்டரோட ஒரு சர்மோனியல் பரேட்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில். ஓகே, சூப்பர். 53வது கொஸ்டின். விச் among the following is a SARC is not a SARC nation? சார்க்ன்றது சவுத் ஏஷியன் ரீஜனல் கம்யூனிஷன் தான். சவுத் ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரிஸ் தான். ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ் சவுத் ஏஷியன் இருக்கு. ஆப்கானிஸ்தான், மால்தீவ்ஸ், பங்களாதேஷ் இருக்காங்க. மொரீஷியஸ் இல்லை. ஸோ மொரீஷியஸ் இஸ் தி ஆன்சர் இங்கே. ஓகேங்களா? சார்க் நேஷன் எது இல்லைன்றாங்க. இதுக்கு நம்ம பேசேஜ் படிக்கணும்னு தேவையில்லை. அடுத்து 3 கொஸ்டின் இருக்கு. எக்ஸ்பிரஷன் பர்சோனா நான் கிராட்டா அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸுக்கு என்ன அர்த்தம்? நான் கிராட்டானா தேவைப்படாத விருந்தாளி, அழைக்காத விருந்தாளி அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்வெல்கம்டு பர்சன். அடுத்தது, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சைன்ட் இன் 1960 பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஃபெசிலிட்டி. யார் வந்து இந்த ட்ரீட்டி சைன் பண்ண ஃபெசிலேட் பண்ணாங்க நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே வேர்ல்டு பேங்க் இதெல்லாமே நம்ம கிளாஸில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் சிந்தூர் வரும்போது டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கேள்வி, விச் among the following is not a tributary of river Indus? ரிவர் இண்டஸ்ல எது போய் சேரலைன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இதில் வந்து ரவி, ஜேலம், சென்னா போய் சேருது. தாப்தி வராது. தாப்தி இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. ஸோ அதனால தாப்தி நம்மளுக்கு அதில் வராது. தாப்தி இஸ் தி ஆன்சர் இந்த இடத்துல. சரிங்களா? சூப்பருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நல்லா கவனிங்க. நம்ம வந்து பேராகிராஃப்குள்ளே போகாமல் we have answered all these questions. 6 கொஷின் 12 கொஷின். ஈச் கொஷின் இஸ் நாட் கோயிங் டு டேக் மோர் தென் 10 seconds. வாசிச்சோன்னு ஆன்சர் 120 செகண்ட், 2 நிமிஷத்தில் we have done 2 passages. ரைட்டா? அடுத்து நரேந்திர மோடியோட SCO சமிட் பற்றி பேசியிருக்கிறாங்க, ஷங்காய் கார்பரேஷன். இதுவுமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோமான்னு பார்ப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜென்ரலாக இருந்தால் ஆன்சர் பண்ணணும், இல்லாட்டி வேணும்னா நமக்கு பேசேஜ்குள்ளே வருவோம். த சிவிலைசேஷன் டயலாக் ஃபோரம் CDF proposed by Prime Minister of India at the 25th meeting of Shanghai Cooperation Organization intended to promote. எதுக்காக அவர் போனார்? இது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். எதுக்காக போனார்? குளோபல் கவர்னன்ஸ் ரிஃபார்முக்காக போனார். குளோபல் கவர்னன்ஸ் ரிஃபார்ம் ஷங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷனுக்குள்ள சிவிலைசேஷன் டெவலப்மெண்ட் ஃபோரம் CDF was there for global governance reform. மிச்சம் எல்லாமே ஒரு செகண்டரி பாயிண்ட், தேர்ட் பாயிண்டாக தான் இருந்திருக்கு. இதான் மெயின் பாயிண்ட். அடுத்த 3 கொஸ்டின் பார்த்துருவோம். தி நெக்ஸ்ட் பிரசிடென்சி ஆஃப் SCO டேக்கன் ஓவர் பை. இந்த ஷங்காய் கார்பரேஷனோட மீட்டிங்கோட அடுத்த பிரசிடென்சி யாரு? இது ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான். உஸ்பெகிஸ்தான் இஸ் தி ஆன்சர். உங்களுக்கே தெரியும், படிச்சிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டட் தட் இந்தியா ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் ப்ராஜெக்ட் சட் அஸ் சபர் போர்ட். வேர் இஸ் திஸ் போர்ட் லொகேட்டட்? நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் அதை பார்த்தோம், ஈரான். ஸோ இவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்கிறாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் SCO? SCO மெம்பர்ஸ் யார் யாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் யார் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. மியான்மர் இல்லை. ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் இது, ரொம்ப சிரமம் இல்லை. பேசேஜ்லையும் இதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ பேசேஜை படிக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த 2 கொஸ்டின் இருக்குதுல. இந்த செக்ரட்டேரியட் ஆஃப் SCO லொகேட்டட் இன். SCOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ். செக்ரட்டேரியட்னாலே பொதுவாக ஹெட் குவார்ட்டர் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஷங்காய் கார்பரேஷன். ஷங்காய்ன்ற விஷயம் சைனால இருக்கு. சைனாவோட கேபிட்டல் பீஜிங். ஸோ பீஜிங்ல தான் இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அட் தி கன்க்ளூஷன் ஆஃப் 25th SCO சமிட் த மெம்பர் கண்ட்ரிஸ் அடாப்டட் தி. அந்த ஊரில் ஒரு டிக்ளரேஷன் எழுதிப்பாங்க, அதை அடாப்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லையும் எங்கே அந்த மீட்டிங் நடக்குதோ அதோட அடாப்ஷன். இது தாய்ஜின்ல நடந்திருக்கு. ஸோ தாய்ஜின் இஸ் அடாப்ஷன். இதுதான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. தாய்ஜின் டிக்ளரேஷன் பேரு. ரைட்டா? இப்போ என்ன பார்த்துருக்கோம் நம்ம இது வரைக்கும்? 3 பேசேஜையுமே பேசேஜுக்குள்ள போகாமலே கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்சர் பண்ண முடியுது. சரி, அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்தது போவோம். ஏர் இந்தியா AI-171 ஆக்சிடென்ட் அதை பற்றி போட்டிருக்காங்க. அதை டாடா குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, வெல்ஃபேர் ட்ரஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே சார், இதுக்குள்ளேயும் போயிடுவோம், பார்த்துருவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏர் இந்தியா ஃபிளைட் AI-171 இஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் அஹமதாபாத். எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இது கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம், நிறைய தடவை கிளாஸில் பேசியிருக்கோம் அதை பற்றி. லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கு. லண்டனில் வேறு ஏர்போர்ட்டுக்குலாம் போகல. இது எல்லாமே மிச்சம் லண்டன் ஏர்போர்ட்ஸ் தான். பட் இந்த ஃப்ளைட்டு அங்கே போகிற கேட்விக் ஏர்போர்ட் போக வேண்டிய ஃப்ளைட்டு தான் இது. ஓகே, அடுத்தது, ஹூ இஸ் த மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஆஃப் இந்தியா? சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யாரு? ஸ்ரீ ராம்மோகன் நாயுடு. இது நம்ம ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடுவோம். AI-171 மெமோரியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர்ட் பை டாடா குரூப். டாடா குரூப் இந்த வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. டாடா குரூப்போட முக்கால்வாசி ரிஜிஸ்ட்ரேஷன் மும்பையில் நடக்குது. இதுவும் மும்பையில் தான் நடந்திருக்கு. ஸோ மும்பை இஸ் ஆன்சர். அடுத்தது, த சோல் சர்வைவர். ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சுட்டாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அந்த ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை பிச்சுக்கிட்டு வெளியே வந்து அவர் தப்பிச்சுட்டாரு. அவர் எந்த ஊர்? அவர் இந்தியாக்காரர் தான். ஆனால் எந்த ஊரில் தங்குன இந்தியாக்காரர்? எந்த ஊருக்காரர் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் வந்து சோல் சர்வைவர் ஆஃப் த ஏர் இந்தியா ஃபிளைட் ஆக்சிடென்ட் இஸ் கனேடியன் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அதான் ஆன்சர் அங்கே. ரைட்டுங்களா? அடுத்தது, ஒன் ஆஃப் தி லாஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த பேசேஜில். இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. ஓகே, சூப்பர். 2 கொஸ்டின். தி ஏஜென்சி தட் ப்ரோப்ஸ் ஃபேட்டல் ஏர்கிராஃப்ட். இந்த வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணது யாரு? இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணது ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஏவியேஷன் அத்தாரிட்டி இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு இருக்கு. ஸோ AIIB அப்படின்றதான் இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ப்ரோப் நடத்தியிருக்காங்க. அண்ட் ஏர் இந்தியா ஃப்ளைட் 171 வாஸ், அது என்ன டைப், அது என்ன பிராண்ட் டைப்பான ஃப்ளைட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், நமக்கு அகைன் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருக்கோம். ட்ரீம் லைனர் டைப் ஆஃப் ஃப்ளைட் அது.
அந்த மாடல் பேர் ட்ரீம் லைனர், அவ்வளோதாங்க. ஸோ அகெயின் ஜஸ்ட் டு ப்ரூவ் தட் இஃப் யூ ஆர் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ், பெருசாக பேசேஜ்குள்ள பெரிய கண்டென்ட்டாக இந்த தடவை வரலை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க பேசேஜஸ்லையுமே ஆர் இதுக்கு முன்னாடி வருஷங்களில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போதும் சரி, நிறைய இடங்கள்ல பேசேஜ்குள்ள இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலே இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பேசேஜ் இருக்க கொஸ்டின்ஸ் கட நம்ம போட்டுட்டு போயிட்டோம். ஹாய், வாங்க அடுத்த செக்ஷன் போகலாம். லீகல் ரீசனிங் செக்ஷனுக்குள்ள நம்ம போகிறோம். லீகல் ரீசனிங் சால்வ் பண்ணுவோம். போகலாமா? ஓகே, லீகல் ரீசனிங் செக்ஷன் அண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, சூப்பர்ங்க. இப்போது ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த லீகல் ரீசனிங் செக்ஷனாக இருக்கட்டும், இங்கிலீஷ் செக்ஷனாக இருக்கட்டும், ஈவன் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங்கும் மேத்ஸும் தவிர மிச்சம் எல்லா செக்ஷனுமே இந்த பேசேஜஸ் எல்லாம் ஏற்கனவே ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ ஜேர்னல்லையோ வெப்சைட்லையோ பப்ளிஷ் ஆகிருக்கிறது தான். அது எங்கே பப்ளிஷ் ஆகிருக்குன்ற ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனும் அந்த பேசேஜோட எண்டில் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. இந்த இடத்துக்கு பாருங்க, இது எங்கே எடுத்துருக்குறாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மேக் சென்ஸ் ஃபார் இந்தியா by Vaishnav, Carolyn Mallory, Anibal Richard, published by on July 20, 2025. எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கு, எங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்ஸோடு தான் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. எதுக்காக சொல்லணும்னா இதே மாதிரி விஷயங்கள் நம்ம வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும். சூப்பருங்க, வெரி குட். இப்போ நம்ம லீகல் ரீசனிங்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் பேசேஜ் பார்த்துருவோம். நான் வாசிக்கிறேன், கூடயே வாங்க என் கூடயே. One of the central motives of the past decade of governance under Indian Prime Minister has been the embrace of policy measures that seek to apply uniform solutions to disparate policy dilemmas facing the country. These measures, often termed one nation policies, are motivated by a desire to replace the existing patchwork of state-specific policies, regulations and regimes with measures that are identical across the length and breadth of India. So இது பார்த்துட்டோமா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இருக்குது, அப்படி நோட் பண்ணிட்டே வந்துடும். நம்ம எதுக்காக இந்த பாலிசி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒன் நேஷன் பாலிசிஸ் மோட்டிவேட்டட் பை டிசைர் டு ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் பேட்ச் ஒர்க் ஆஃப் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ் போட்டிருக்காங்க, ரெகுலேஷன்ஸ். ஓகே, சரி. அடுத்தது, there are numerous examples of such one nation policies being propagated and in several cases implemented in the 11 years since the government came to power. For instance, example, 2016 Parliament passed a series of constitutional amendment, GST pass பண்ணிருக்காங்க. ஓகே, சூப்பர், நல்லது. which introduced a unified value-added tax as என்னன்னு சொல்லியிருக்காங்க. This reform was known as one nation one tax. இது one nation one tax என்ற பெயர்ல போயிருக்கு. இதை டிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, similar vein, the government rolled out a new initiative allows citizens to take advantage of subsidized food ration irrespective of the state. எங்க ஸ்டேட்ல இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரேஷன் கொடுக்குறது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது, earlier this year the government recently announced the launch of new online portal that will provide students, faculty, researchers one nation one subscription னு போட்டிருக்காங்க. அடுத்த paragraphல one nation one election னு போட்டிருக்காங்க. ஒன் நேஷன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், ஒன் நேஷன் ஒன் பாலிசி ஆக்சுவலி அதுக்குள்ள வர்ற விஷயங்களை எக்ஸாம்பிளா போட்டிருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா பாருங்க, இதை போட்டிருக்காங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பை மிலன் வைஷ்ணவ், கேரலின் மேலோரி அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பருங்க. அடுத்து இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போயிடுவோமா? நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடுவோம். கொஸ்டின்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 67 இந்த இடத்துல. ஓகே, வாட் இஸ் த அண்டர்லைங் ஐடியா பிஹைண்ட் ஒன் நேஷன் பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட்? இந்த விஷயத்த கவர்மெண்ட் எதுக்காக செஞ்சிருக்கு, என்ன வந்து ஐடியா, ஒன் நேஷன் ஒன் பாலிசி எதுக்காக கொடுத்துருக்காங்க? எங்க போகணும்? நம்ம கொஞ்சம் மேலே போவோம். இதுக்கு இந்த பேசேஜ்குள்ள இங்கே போய்க்கிடுவோம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளா பாருங்க. Policies dilemma facing these measures, often termed as one nation policy, motivated by a desire to replace the existing patchwork of the state-specific policies. State-specific policies replace பண்றதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஆப்ஷன் இந்த இடத்துல எங்கே இருக்கு? இந்த இருக்கு. To apply uniform solutions across India, replacing state-specific variations. ஸ்டேட்டாக இருக்கிற விஷயங்களை மாற்றி ஒன்றா கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க. அடுத்த கொஸ்டின், which of the following constitution amendment bill deals with the empowerment of the Election Commission of India to implement simultaneous state and nation election? இது எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்குறாங்க. இது பேசேஜில் இல்லை. இது நம்ம ஜெனரல் நாலேஜில் படிச்சிருப்போம், பேசேஜில் இல்லை. இதுக்கு ஆன்சர் 127th அமெண்ட்மெண்ட்ன்ற பேர். இது பேசேஜில் இல்லை. ஆனால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் படிக்கும் போது இதை நம்ம படிச்சிருக்கோம், இதை நம்ம சொல்லியிருக்கோம் கிளாஸில். இப்போ சூப்பருங்களா?
ஓகேங்க, வெரி குட். அடுத்து முன்னேறி போயிடுவோம். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்த ஒரு 3 கொஸ்டின் பார்த்துருவோம். விச் கமிட்டி ஆர் ரிப்போர்ட் ஹஸ் டிஸ்கஸ் த feasibility ஆஃப் simultaneous election in India? ஒரே ஒரு நாடு ஒரு எலெக்ஷன்றது எந்த கமிட்டி வந்து இதை செக் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, இது வந்து ரீசெண்டாக பேசப்பட்ட விஷயங்கள் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள பேசப்பட்ட விஷயம். ஸோ அதுவே பெரிய க்ளூவாக இருக்குது. 2018 ஒரு பெரிய க்ளூவாக இருக்குது. 2014 தான் இந்த யூபிஏ கவர்மெண்ட், இந்த என்டிஏ கவர்மெண்ட், சாரி மோடி கவர்மெண்ட் உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் இது. ஸோ 2014க்கு அப்புறம் இருக்கிற ஒரே நம்பர் 2018. லா கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட். கரெக்ட், நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனும் போடலாம். பட் கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக யோசிச்சிருந்தாலே போயிடலாம். ரைட்டா? ஓகேங்க. அடுத்த பாயிண்ட். ஹை லெவல் கமிட்டி வாஸ் கன்ஸ்டிடியூட் பை கவர்மெண்ட் டு எக்ஸாமின் த பாலிசி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். கமிட்டி யார் லெட் பண்ணா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற விஷயம் வரும்போது அப்போதைக்கு இருக்க பிரசிடென்ட் தான் பண்ணணும். யார் பிரசிடென்ட் அப்போ? இல்லை பாருங்க, ராம்நாத் கோவிந்த் இருந்தார் அப்போ. ஸோ அவர் தான் இதை வந்து ஹெட் பண்ணியிருக்காரு. சூப்பருங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடுவோம் நம்ம. அடுத்த ஒரு 3 கொஸ்டின் பேசி, அடுத்த 2 கொஸ்டின் சாரி. As per the new GST reform, September 2025 வந்த GST reform, இதுவுமே பேசேஜ் இல்லை. சொல்லப்போனால் இப்போ நான் சொன்ன போன லாஸ்ட் 3 கொஸ்டினுமே பேசேஜ் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் பேசேஜ் வந்திருக்கு. As per the new GST reform introduced in September 2025, என்ன ஸ்ட்ரக்சர்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு? புதுசாக இருக்க ஸ்ட்ரக்சர் 5/18/40. இதுதான் நம்மளுக்கு இருக்க புதுசாக இருக்க ஸ்ட்ரக்சர். ஓகேங்க. அடுத்தது, the object of one nation one ration card scheme is to benefit. யார் பெனிஃபிட், இதுக்கு யார் பெரிய பெனிஃபிட் அடைகிறா அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம பேசேஜ்லேயே பார்த்துருவோம். ஒன் நேஷன் தான் இருக்கு பாருங்க. மில்லியன்ஸ் ஆஃப் இன்டர்னல் மைக்ரண்ட்ஸ்னால் ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட்டு போய் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே இன்னொரு ஊரில் போய் ஒர்க் பண்ணுறேன். அப்போ ரேஷன் கார்டு அந்த ஊரில் இதை கேன்சல் பண்ணி அங்கே போய் புதுசாக பதிஞ்சு அங்கே நம்ம ரெசிடென்ஸ் இருந்தால் தான் ரேஷன் கார்டு பதிய முடியும். பல சிக்கல்களுக்கு ஆளாயிருக்கும். நாங்களாம் ஆளாயிருக்கோம் ஆக்சுவலி. இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருந்தால் இந்தியாவில் எங்கேனாலும் வாங்கிக்கலாம், ஒரே மாதிரி ரேஷன் கார்டு போடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரண்ட் லேபர் இஸ் தி ஆன்சர். சூப்பருங்க, வெரி குட், நல்ல விஷயம். அடுத்து போயிடுவோம் நம்ம. அடுத்த பேசேஜ் போயிடுவோம். அடுத்த பேசேஜ்க்கான கொஸ்டின்ஸ். ஓகேங்க, குயிக்காக பார்த்துடலாம் பேசேஜஸ். இப்போ போன பேசேஜில் 4 கொஸ்டின் பேசேஜ் இல்லாத கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் தான் பேசேஜ் வந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் யூஸ் ஆயிருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, I may hereby trace the history of shaping the preamble, because of this would show that the preamble was in conformity with constitution as it would finally accepted. Not only was the constitution framed in the light of the preamble was ultimately settled in the light of constitution. The earliest draft of the preamble was something formal and read. We, the people of India, seek to promote the common good, do hereby through a chosen representative enact, adopt and give ourselves this constitution. Preamble ku constitution ku enna oru connection? Constitution framed in the light of preamble இருக்கு. But a preamble is ultimately settled in the light of constitution போட்டிருக்காங்க. Plus அந்த preamble என்ன ரீட் பண்ணுதுன்றது போட்டிருக்கோம். After the plan of June 3, 1947, it led to the decision of partition of country to set up 2 independent dominions of India and Pakistan. The joint subcommittee of Union Constitution Provisional Constitution Committee took note that the objective resolution would require amendment. முன்னாடி இருக்க அப்ஜெக்டிவ் வந்து கொஞ்சம் மாறுது, ரெசல்யூஷன் மாறுது. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் தேவைப்படுதுன்றது கண்டுபிடிக்கிறாங்க. The announcement of June 3 had made it clear that full independence, the form of dominion status, would be conferred on India on August 14, 1947. After examining the implication of partition of subcommittee, throughout the question of marking changes on the objective resolutions could appropriately be considered only when the effect had actually been given to June 3 plan. Later on June 12, 1947, the special subcommittee again postponed consideration of the matter. தள்ளி போட்டே வராங்க இந்த அமெண்ட்மெண்ட் போடணுமா வேணாமான்றது. The Union Constitution Committee provisionally accepted the preamble as defined by B.N. Rao and reproduced it on July 4, 1947. கடைசியா B.N. Rao கொடுத்தது அக்செப்ட் பண்ணிட்டு 1947 July 4 அதை அமல்படுத்துறாங்க. வித்தவுட் எனி சேஞ்ச் டாக்டிக்கல் ரெகக்னிஷன் ஸ்டேட் ஆஃப் பிரியாம்பிள் will be finally based on the, இது எது பேஸ் பண்ணியிருக்கு? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அதை மட்டும் முக்கியமாக மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பேஸ் பண்ணி இருக்குது. சூப்பருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சர்க்குலேட் டு தி மெம்பர் ஆஃப் அசெம்பிளி July 18, Pandit Jawaharlal Nehru inter alia observed that the preamble was covered more or less by the objective resolution, அதுதான் இருக்கு திருப்பி, which is intended to incorporate the final constitution subject to some modification account of political changes resulting from partition. பார்ட்டிஷன்னால அந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸை மட்டும் மாடிஃபை பண்ணிட்டு மிச்சம் அப்படியே வச்சுக்கலாம். இது எங்கே எடுத்துக்கிறாங்க? பி சிவராவ் ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன் அவரோட புக்கோ ஜானரோ அதுலேருந்து எடுத்துருக்கிறாங்க. சூப்பருங்க, இது புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம? இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போகலாமா? போமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், according to the passage, the relationship between constitution and the preamble can be best described. ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்?
ஏட்டா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஏட்டா ஒன்று இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்துருக்கோம். மேலே பார்த்தோம் இல்லைங்களா? கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் த லைட் ஆஃப் ப்ரியாம்பிள், ப்ரியாம்பிள் செட் இன் த லைட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஒன்றுக்கு ஒன்று கலந்துருக்கு. ஸோ ப்ரியாம்பிள் வாஸ் டிராஃப்டட் இன் ஐசோலேஷன் கிடையாது, தனியாக எழுதப்படலை. கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் ஃப்ரேம் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர், ரெண்டு தனித்தனியாக ஃப்ரேம் ஆயிருக்கு, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து இருக்கு. போத் கான்ஸ்டியூஷன் ஷேப் த லைட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஆப்ஷன் சி கிளியர் ஆயிருக்கு. ஆப்ஷன் சி போயிடலாம். ஓகே மக்களே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சி ஆப்ஷன் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின், வாட் டிட் த ஏர்லியஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ப்ரியாம்பிள் எம்பசைஸ்? ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ப்ரியாம்பிள் என்ன எம்பசைஸ் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஃபார்மல் என்ஆக்ட்மெண்ட் பை த பீப்புள் த்ரூ ரெப்ரஸன்டேட்டிவ். ஐ வில் கோ வித் திஸ், ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அது மென்ஷன் ஆயிருக்கு இந்த இடத்துல. ரைட்டா? த்ரூ ஆர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு, த்ரூ ஆர் சோசன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் enacted out and view ourselves to the constitution தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கொடுத்துருக்கு. ப்ரியாம்பிள் தான் எம்பசைஸ் பண்ணுதுன்றது போட்டிருக்காங்க இங்கே. ஸோ ஐ வில் கோ வித் திஸ் ஆப்ஷன், ஃபார்மல் enactment வித் 74C பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின், which of the following is not enshrined in the preamble of Constitution of India? எந்த விஷயம் ப்ரியாம்பிள் எழுதப்படலை? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எழுதியிருக்கு, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு எழுதியிருக்கு. லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த்தும் இருக்கு. ஜஸ்டிஸ், மாரல், எத்திக்கல் அண்ட் லீகல் இல்லை. இது கொஞ்சம் பேசேஜ்லையும் இல்லை, பட் இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. இது கொஞ்சம் நம்ம ப்ரியாம்பிள் படிச்சிருந்தோம்னா கிளாஸ்லையும் பார்த்துருக்கோம், கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது. அதுதான் ஆன்சர் இருக்கு. இல்லை, அடுத்த கொஸ்டின், which has been rightly arranged according to the preamble of Constitution of India? இது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். SSDR அப்படின்னு படிச்சிருப்போம். SSDR இங்கே 3 ஆப்ஷன் இருக்கு, A, B and D, மூணுமே SSDR. அதுலேயுமே நம்ம கிளீனாக பார்த்துருப்போம். சி அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்ம் சொல்லியிருப்போம் நிறைய இடங்கள்ல. ஸோ சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதுதான் ஆன்சர் இங்கே. மிச்சம் எதுவுமே சின்னு வரலை இங்கே. ரைட்டா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ சாவரின், சோஷியலிஸ்ட், இதுதான் கரெக்ட் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட், ரைட் அரேஞ்ச்மெண்ட் இது. சரிங்களா? ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இந்த விஷயத்தில் லாஸ்ட் 2 கொஸ்டின் இந்த சப்ஜெக்டில், இந்த பேசேஜில் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். ஓகே, த preamble of the Constitution of India is finally based on, ஃபைனலி எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் நம்ம இதில் அதிகமாக பார்த்துருக்கோம், இந்த இடத்துல கூட நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் வாஸ் கவர்டு மோர் போட்டிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல. ஃபைனலி பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் நம்மளுக்கு ஆன்சராக வந்துடுது. அடுத்து, வாட் வாஸ் த ரோல் ஆஃப் ஸ்ரீ B.N. ராவ் இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இங்கே B.N. ராவ் கையில் வாங்கினாங்கன்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க, அவர் என்னவா இருந்தாருன்னு போடலை. ரைட்டா? பட் அவர் தான் கான்ஸ்டியூஷன் அட்வைசர் டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாக இருந்திருக்காரு. ஸோ இதான் ஆன்சர். அவர் சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி இல்லை, கான்ஸ்டியூஷன் அட்வைசர் டு த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இதுதான் B.N. ராவோட பதவியாக இருந்திருக்கு. சூப்பருங்களா? ஓகேங்க, இந்த பேசேஜ் முடிஞ்சா அடுத்த பேசேஜ் போயிடலாமா? சூப்பருங்க. ஓகே, அடுத்த பேசேஜ் லீகல் ரீசனிங்கில் நான் வாசிக்கிறேன், கூட வாங்க. Good governance is only in the hands of good men. No doubt what is good or bad is not for the court to decide, but the court can always indicate the constitutional ethos on goodness, good governance, and purity in administration. Remind the constitutional functionary to preserve, protect, and promote the same. That ethos are unwritten words in the Constitution. However, as the Constitution maker stated, there is a pre-assumption that the Prime Minister, Chief Minister would be well advised and guided by such unwritten yet constitutional principles as well. கோர்ட்டோட வேலை எது குட் எது பேடுன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை, கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு குட் கவர்னன்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லது சார், இது கெட்டது சார், பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரும் இதை புரிஞ்சுக்கிட்டு, இந்த ரூல் எழுதப்படலை பட் புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கணும், கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்க, good sense of the Prime Minister and for that matter Chief Minister of the state, since it is expected that the 2 great constitutional functionaries would not dare to do any infamous thing by inducting an otherwise unfit person to the Council of Ministers. அன்ஃபிட்டான பீப்புளை மினிஸ்டராக போடக்கூடாதுன்றது எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்குது ஃபார் சீஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர். இது இருக்குது சார் சட்டம், தகுதி இல்லாத ஆட்களை போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஓகே, அன்ரிட்டன் ரூல் இது. இட் அப்பியர்ஸ் over a period of time, at least in some cases, it was only a story of great expectation. அவனே போட்டான் பாருங்க. நிறைய இடங்கள்ல இப்படி ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் தான் இருந்திருக்கே தவிர உண்மையா இல்லைன்றாங்க. Some of the instances pointed out the writ petition indicate that Dr. Ambedkar and other great visionaries in the Constitutional Assembly have been bailed out. Qualification has been wrongly understood as a mere absence of prescribed qualification. Hence, it has become the bounden duty of the court to remind the Prime Minister, Chief Minister of the state
டு த டியூட்டி ஆஃப் அக்கார்டன்ஸ் டு கான்ஸ்டியூஷன் ப்ராக்டிஸ். இதெல்லாம் தவறு நடந்ததுனால கோர்ட்டு சில சமயம் சீஃப் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இதை ஞாபகப்படுத்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. அடுத்து, no doubt it is for the court to issue a direction to the prime minister or the chief minister of the state in case maybe the manner in which they should exercise the power when selecting the colleagues in council of ministers. ஒரு மினிஸ்டர் செலக்ட் பண்ணும்போது அவங்க கூட ஒர்க் பண்ற கலீகை செலக்ட் பண்ணும்போது அந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுன்ற ஒரு விஷயம் கோர்ட் டைரக்ஷனா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. தட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தோஸ் ஃபங்க்ஷனரிஸ் ஆர் கால்ட் அப்பான் ப்ரிசர்வ். இது வந்து அவங்களோட தலையாய் கடமை அப்படின்னு சொல்றாங்க. டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதும் அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதும் அவங்களோட வேலை. பட் இட்ஸ் அ ப்ராஃபெட்டிக் டியூட்டி ஆஃப் த கோர்ட். ப்ராஃபெட்டிக் டியூட்டின்னு என்ன சொல்றோம்? சொல்ல வேண்டியது வந்து வேலை மட்டும் தான் அவங்களுக்கு. ப்ராஃபஸினாலே அடுத்து இப்படி பண்ணா தப்பாயிடும்பா, இப்படி பண்ணா நல்லதா இருக்கணும், அடுத்து வர்றதை முன்கூட்டியே சொல்றதுக்கு பேர் தான் ப்ராஃபஸி. It has a prophetic duty of the court to remind the key duty holders about their role in working constitution. Hence, I am of the firm view that Prime Minister and Chief Minister of the state, who themselves have taken the oath to bear the true and faith allegiance to Constitution, அவங்க அதுக்கு பதவி பிரமாணம் பண்ணியிருக்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் தவறி நடக்க மாட்டோம்னு. அதனால அவங்களுக்கு குட் சென்ஸ் பேட் சென்ஸ் அவங்களுக்கு இருக்கும், குட் கவர்னன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லி இந்த பேசேஜ் சொல்லி முடிக்கிறாங்க. இது எடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் மனோஜ் நருலா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளுக்கு போட்டிருக்கிறாங்க. சரிங்க, சூப்பருங்க. இதை வச்சுக்கிறோம் நம்ம சைடில். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு த பேசேஜ் the court cannot decide what is good or bad governance, but it can. கோர்ட்டுனால அது வந்து சொல்ல முடியாது, எது கரெக்டு எது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் என்ன பண்ணணும்னு சொன்னோம், நம்மளே பார்த்துருக்கோம். அது இண்டிகேட் பண்ணும். இந்த இடத்துல போட்டுருக்கு பாருங்க, இண்டிகேட் தி கான்ஸ்டியூஷன் ஈத்தோஸ் போட்டிருக்கலையா? அப்போ அதே இண்டிகேட் இங்கே பிடிச்சிருவோம் நம்ம. இந்த இண்டிகேட்டிங் இருக்குது. And hence the answer is also same, indicate constitutional ethos on governance. ஆச்சுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். B.R. Ambedkar believed that the working of constitution ultimately depends on, எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? குட் சென்ஸ், இன்டெகிரிட்டி ஆஃப் தோஸ் who are administering the constitution. அப்படின்னா இந்த சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் நல்ல மைண்டோட நல்ல மக்களை எடுப்பாங்க அப்படின்ற அதுதான் அவர் சொல்றார். அடுத்தது, the court, while respecting the prerogative of Prime Minister, Chief Minister to select minister, emphasized that, என்ன emphasize பண்ணுது கோர்ட்? சார் நீங்க ஆள்லாம் எடுக்கும் போது இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு என்ன சொல்லுது? they should avoid appointing persons against whom criminal charges involving moral turpitudes are framed. நிறைய இடத்துல போட்டிருக்கோம், பேசேஜ்லையும் கொடுத்துருக்கு. இதைத்தான் ஃபுல் பேசேஜோட ஜிஸ்டாவும் இருக்கு. தப்பான ஆட்கள் எடுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இது எழுதப்படாத சட்டமா இருக்குன்றாங்க. ரூலிங் பார்ட்டி வந்து ஆள் எடுக்கணுன்றது கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஃபைனல் இது வாங்கணும், கன்சர்ன் கிடையாதுன்றது கிடையாது. லோக்சபால இதெல்லாம் மென்ஷனே ஆகல, கவலைப்படாதீங்க. மூணுமே ஆப்ஷன் தப்பு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது, வாட் ரோல் டஸ் அ கோர்ட் அசியூம் as described in the passage regarding governance and appointment of council of minister? இப்போ கோர்ட்டோட ரோல் என்ன? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட்டுக்கு கோர்ட்டோட ரோல் என்ன? கோர்ட் என்ன ரோல் சொல்லியிருக்கு முன்னாடி நம்ம பேசேஜில் பார்த்தோம், ப்ராஃபட்டிக் டியூட்டி. சார் இப்படி பண்ணால் தப்பு நடந்துடும், இப்படி பண்ணால் கரெக்டாக இருந்துடும், வரும் முன் அவங்க எடுத்து சொல்கிறதோட வேலை தான் அவங்களோட இருக்குது. இப்போ ப்ராஃபட்டிக் டியூட்டியை நான் வந்து ஆன்சரை மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுறோம். அடுத்து 2 கொஸ்டின் இருக்கு. அடுத்து சூப்பராக போயிடலாம், நம்ம ஈஸியாக இருக்குது. Who are the constitutional functionary of this passage? Constitutional functionary இந்த இடத்துல யாரை சார் சொல்கிறாங்க? அவங்க யாரை சொல்கிறாங்க? பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அடிக்கடி சொல்கிறாங்க. அவங்க தான் ஆன்சர். சிம்பிளாக இருக்குது கொஸ்டின். Who according to the above passage shall not be appointed as, யாரை மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது சார்? மேலே இதே கொஸ்டினை மாற்றி கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் சொல்லியிருக்கோம். இங்கேயும் அதே கொஸ்டினை கேட்குறாங்க. Against whom criminal charges involving moral turpitude has been framed in the court. யாரு மேலெல்லாம் ஒரு கிரிமினல் சார்ஜ் இருக்கோ அவங்கள தான் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது மினிஸ்டரா அப்படின்னு கோர்ட்டு டைரக்ஷன் காமிக்குதுங்க. சூப்பர் மக்களே, வெரி குட். ஈஸியாக இருந்துச்சா? அடுத்து போயிடலாமா? அடுத்து பேசேஜை படிச்சிருவோம். லீகல் ரீசனிங்ல வர்ற அடுத்த பேசேஜ். The recent Supreme Court judgment in state of Tamil Nadu versus Governor of Tamil Nadu affirmed that a governor cannot exercise an absolute or pocket veto on bills holding that the assent is withheld. The bill must be returned to legislature as soon as possible for reconsideration, with the governor having no discretion to withhold assent again. The court established that indication of definite delay is illegal and unconstitutional, prescribing timelines for governor decision and even deeming assent on pending bills in the Tamil Nadu case, establishing critical precedent for judicial review and gubernatorial powers. Gubernatorial governor powers in artham. The Supreme Court explicitly rejected the governor's power to an absolute or pocket veto, which allows for bills to indefinitely delay. அதுதான் சொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஊரில் நடந்த விஷயம் தான் அது. கவர்னருக்கும் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் நடந்த ஒரு சின்ன ஒரு தகராறு. கவர்னர்கிட்ட ஒரு பில்லு போயிருக்கு, அவர் அது ரொம்ப நாளாக டிலே பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதை டிலே பண்ணுறது எப்படி பார்க்கணும், அதுதான் இந்த எஸ்ஏ சொல்லுது, இந்த பேசேஜ் சொல்லுது. அடுத்து,
If the state assembly enacts a bill after it is returned by the governor has no choice but to give assent. ஒரு பில்லை வந்து கவர்னர்கிட்ட அனுப்புகிறோம், அந்த கவர்னருக்கு அது சரியா படலை, திருப்பி அனுப்பிடுறாங்க, இதை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமும் ஸ்டேட் அசம்பிளி திருப்பி ரீஎன்ஆக்ட்ஸ்ன்னு போட்டுரும். ரீஎன்ஆக்ட்ஸ் அ பில், திருப்பி அதை ஒர்க் பண்ணி திருப்பி கவர்னர்கிட்ட அனுப்பிச்சா கவர்னர்கிட்ட சாய்ஸ் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. he has no choice but to give assent அப்படின்ற இந்த இடத்துல இருக்குது. ரைட்டா, the court had indefinitely delaying the remaining 7 bills on constitution. நம்ம கோர்ட்டுக்கு போகாம ஆர் கவர்னர் அவங்ககிட்டே இதை வச்சுக்கிட்டே இருந்தால் அது அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க சார். allowing the state government to approach court if timeline, ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போகலாம் இந்த விஷயத்துல, டைம்லைன் பார் ஆகுதுன்னா போகலாம். இது ஆர்டிகல் 142 இல்லாமல் டீம் அசென்ட்னு சொல்றது. இது எங்கே எடுத்திருக்காங்க? ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு ஆர்டிக்கல் 8th April 2025 வந்ததுலோட ஒரு எக்ஸப்ட் தான் இது எடுத்திருக்கிறாங்க. சூப்பர் சார். இப்போ கொஸ்டின்குள்ள போயிடுவோம். என்னன்னு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம், ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டோம், போயிடுவோம். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட் எக்ஸ், ஏதோ ஒரு ஸ்டேட் passes a controversial bill and sends it to the governor. பில் பாஸ் பண்ணது கவர்னர் அனுப்பிச்சாச்சு. கவர்னர் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரிங் இந்த பில்ஸ், கவர்னருக்கு அதில் ஒத்துக்கல, அவர் டிஸ்அக்ரி பண்ணுறாரு. டிசைட்ஸ் டு நெய்தர் கிவ் அசன்ட் நார் ரிட்டர்ன் த பில், அதுக்கு ஆமோதமும் கொடுக்கல, ஆமோதிக்கல, அந்த பில்லை ரிட்டர்னும் பண்ணலை. ஆமான்னு சொல்ல திருப்பி அனுப்பவும் இல்லை. ஹோப்பிங் இட் வில் ஃபர்காட்டன் ஓவர் த டைம், இது வச்சிருந்தா மக்கள் மறந்துடுவாங்க ஆர் பீப்புள் மறந்துடுவாங்கன்னு நினச்சி வச்சுட்டே இருக்காரு. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் அ லீகல் பொசிஷன். இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு லீகல் பொசிஷன் என்னது அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லீகல் பொசிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு லீகல் பொசிஷன் என்ன, நம்ம இந்த கோர்ட் கேஸில் என்ன பார்த்துருக்கோம் சார்? கவர்னர் வந்து அதை அவரே வச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லாமல் திருப்பி அனுப்பாமல் வைக்க முடியாது சார், இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவர்னர்ஸ் ஆக்ஷன் இஸ் லெஜிட்டிமேட், பாக்கெட் வீட்டோ பண்ணக்கூடாது, தப்பு, இது ராங் ஆப்ஷன். The governor's inaction is unconstitutional. The Supreme Court has explicitly rejected the power to an absolute pocket veto. The Supreme Court சொல்லிட்டு அப்போ இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். எதுக்கும் ராங் ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். கவர்னர் இஸ் வித்தின் த ரைட்ஸ் டு டிலே பண்ண ரைட்ஸ் இருக்கா? இல்லை. பில் வில் ஆட்டோமேட்டிக்லி லேப்ஸ் ஆஃப்டர் 6 months, அப்படிலாம் எங்கேயும் சொல்லப்படலை சார், இதெல்லாம் தப்பான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 86. கவர்னர் வை ரிசீவ்ஸ் பில் ஃப்ரம் ஸ்டேட் அசம்பிளி. ஒரு கவர்னருக்கு பில் வருது. ஆஃப்டர் கேர்ஃபுல் கன்சிடரேஷன் டிசைட்ஸ் டு வித்ஹோல்ட் அசென்ட். பார்த்துட்டு அந்த அசென்ட்னு நான் ஆமா சொல்றது, போங்க கோ ஹெட் அப்படின்னு சொல்றது, அது சொல்லாமல் வச்சிருக்காரு. ப்ராம்ப்ட்லி ரிட்டர்னிங் இட் வித் மெசேஜ் ஆஃப் ரீகன்சிடரேஷன். சார் இதை ரிட்டர்ன் பண்ணிடார், இதை ரீகன்சிடர் பண்ணுங்க, இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ரீகன்சிடர் பண்ணுங்க, ஸ்டேட் அசம்பிளிக்கு திருப்பி கொடுத்தாரு. ஸ்டேட் அசம்பிளி then reenacts the bill, reenact பண்ணிடுறாங்க without any change and sends it back to the governor. அதை நாங்கள் திருப்பி பார்த்துட்டோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இந்த கவர்னர் நீங்கள் இதை வந்து ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆப்ளிகேஷன் ஆஃப் கவர்னர் வை? இந்த இடத்துல கவர்னர் வை என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், கவர்மெண்ட் பவரில் என்ன இருக்குது, அவர் வந்து வித்ஹோல்டு பண்ண முடியாது, ரீஎனாக்ட் பண்ணி வந்துச்சுன்னா ஒத்துக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நம்மளுக்கு கவர்னர் வை ஹேஸ் நோ சாய்ஸ் பட் டு கிவ் அசென்ட். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரைட்டா? ஃபுல்லாக படித்து ராங் ஆன்சர்ஸ்லாம் படிச்சு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னா ராங் ஆன்சர் படிக்க தேவையில்லை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 87. ஆஃப்டர் த சுப்ரீம் கோர்ட்ஸ் ஜட்மெண்ட் இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் கவர்னர் ஹோல்ட்ஸ் அ பில் ஃபார் 8 months வித்வுட் டேக்கிங் எனி ஆக்ஷன். 8 மாதம் ஒரு பில் வச்சிருக்காரு சார், ஏதோ ஒரு ஸ்டேட்டில் எதுவும் ஆக்ஷன் எடுக்காமல், நெய்தர் அசென்டிங் நார் ரிட்டர்னிங், அசென்ட்டும் பண்ணலை ரிட்டர்னும் பண்ணலை. The state government believes that the delay is unconstitutional. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இந்த ரொம்ப 8 மாசமா வச்சிருக்கிறது அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்கு, இல்லீகலா இருக்கு. பேஸ்ட் ஆன் த பிரசிடென்ஷியல் பை ஜட்மெண்ட் வாட் கோர்ட்ஸ் அவை. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போகலாம். நம்ம இதுக்கு பேசேஜில் போட்டிருக்காங்க, அதான் நம்ம ஆன்சர் எடுக்க போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் அப்ரோச் த கோர்ட்டுங்கிற லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன். ராங் ஆப்ஷன் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் மஸ்ட் வெயிட், இல்லை. பில் ஆட்டோமேட்டிக்லி லேப்ஸ் ஆஃப்டர் 6 months, இது கிடையவே கிடையாது, எங்கேயுமே இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒன்லி ரிசோர்ஸ் டு இன்னொரு எனாக்ட் பண்ண கிடையாது. 3மே தப்பான ஆன்சர் பார்த்துட்டீங்க. கொஸ்டின் நம்பர் 87க்கு ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். இன் அ சிச்சுவேஷன் மிரரிங் தமிழ்நாடு கேஸ் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இஸ் ரிவியூவிங் செவரல் இன்ஸ்டன்ஸ் வேர் பர்டிகுலர் கவர்னர்ஸ் இன்டெஃபினிட் டிலேட். மிரரிங் இதே மாதிரி தமிழ்நாடு கேஸ் மாதிரி இன்னொரு கவர்னர் ரொம்ப நாளாக டிலே பண்ணி வச்சிருக்காரு, நிறைய பில்ஸ் பண்ணி வச்சிருக்காரு இந்த மாதிரி. ரைட்டுங்களா? Despite constitutional obligation of the governor of Tamil Nadu regarding pending bills, what would be the likely outcome for this delayed bill? இந்த பில்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பில்ஸோட நிலைமை என்ன? பில்ஸோட நிலைமை என்ன? இத்தனை நாளாக இருக்குதுன்னா, பெண்டிங் பில்ஸாக இருக்குதுன்னா, அது கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ண மாதிரி தான் கணக்குன்னு கவர்மெண்ட் சொல்லுது. நம்ம கோர்ட்லையும் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த கேஸ் ஆஃப் தமிழ்நாடு
right? The court uses power to article under to deemed assent வந்துருது. கோர்ட் வந்து இது ஒத்துக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி லாங் பெண்டிங் பில்ஸ் எல்லாமே டீம்ட் அசென்ட் கான்செப்ட்ல கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? ஓகேங்க. அப்போ நம்ம அதை வேஸ்ட் பண்ணி தான் எங்கேயும் எடுக்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆப்ஷன். Supreme Court would deem assent on the pending bills establish a critical precedent for judicial law committed upon such case and did the தமிழ்நாடு கேஸ். தமிழ்நாடு கேஸ் பண்ண மாதிரியே இங்கேயும் அந்த முடிவை எடுக்கலாம். மிச்செல்லாம் மூணுமே ராங் ஆப்ஷன். Supreme Court would order the governor. No. Supreme Court would direct the state assembly. No. would advise the governor to legal counsel. நீங்கள் ஒரு கேஸ் போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா? கிடையாது. மூணுமே கிடையாது. ரைட்டுங்களா? சூப்பருங்க. வெரி குட். ஈஸியாக தான் இருந்திருக்கு. அடுத்த 2 கொஸ்டின் இருக்கு அதே பேசேஜில். ஓகே, பார்த்துருவோம். சீக்கிரம் பார்த்துருவோம். A newly appointed governor publicly declares that he intends to use his discretion to permanently halt any legislation he deems inappropriate, but simply not acting on the bills, citing an inherent governmental power. How does the declaration align with the constitutional interpretation? அதே விஷயம் தாங்க திருப்பி கேட்குறாங்க. ரைட்டா? ஒன்றும் புதுசு இல்லை. இதே கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் ஏற்கனவே பண்ணிட்டோம். சார் மேலே என்ன போட்டிருக்காங்க? கவர்னர் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறாரு, இந்த பில் வந்து சரியில்லை, நான் வந்து இது தப்புன்னு சொல்கிறேன், அதே மாதிரி நான் ஆக்ட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது பண்ண முடியாது சார் அவர்னால, இது அவரோட தப்பு சார். ரைட்டா? ஸோ அவர் சொல்கிறது அன்கான்ஸ்டியூஷனல். அது நம்ம க்ளீனாக இங்கே போட்டிருக்காங்க, நிறைய இடங்களில் போட்டிருக்கிறாங்க. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், இதை ஆன்சரை மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், கவலையே இல்லை. மூணுமே தப்பான ஆப்ஷன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கவர்மெண்ட் டிக்ளரேஷன் கன்சிஸ்டன்ட் கிடையாது, கவர்மெண்ட் டிக்ளரேஷன் வேலிட் கிடையாது. கவர்மெண்ட் டிக்ளரேஷன் வேலிட், கவர்மெண்ட் வேலிட் இல்லை சார், தப்பு பண்ணுறேன். சுப்ரீம் கோர்ட் ரூல் அப்படி இல்லை. ரைட்டுங்களா? சூப்பருங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். What are the 3 primary course of action for a governor when a bill is enacted by state assembly? கவர்னர் 3 விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்துருக்கோம். அவர் அக்சென்ட் கொடுக்கலாம், ஆமோதிக்கலாம். ஆமாம் சார், இது நல்ல ஒரு பில்லு, பாஸ் பண்ணுங்க, நான் ஓகே சொல்கிறேன்னு சொல்லலாம். இல்லையா, அதை வந்து திருப்பி அனுப்பிச்சி விட்றலாம். சார் இது இப்போ தயவுசெய்து யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடலாம். ரைட்டா? நான் அதை பிரசிடென்ட்டை கேட்டு சொல்லேன்னு சொல்லலாம். அவருக்கு மேலே இருக்க பிரசிடென்ட் தானே, நான் பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? மிச்சம் எல்லாமே தப்பாக இருக்குது. ஆப்ஷன்ஸ் வீட்டோ அப்சல்யூட்லி கிடையாது, அலாவிங் த பில் டு ஃபெயில் இல்லை, கிவ் அசென்ட் ரிட்டன் ஃபார் கன்சிடரேஷன், ரெஃபர் டு த யூனியன் கவர்மெண்ட்டும் கிடையாது. அடுத்த பேசேஜ் போயிடுவோம். இதுதான் லீகல் ரீசனிங்கில் இருக்கிற லாஸ்ட் பேசேஜ். அதுக்கான கொஸ்டின்ஸும் பார்த்துருவோம். இங்கே கொஸ்டின்ஸ் இருக்கு, இங்கே பேசேஜ் இருக்கு. சேம் செக்ஸ் மேரேஜ் பற்றி இந்த பேசேஜ். சேம் செக்ஸ் மேரேஜ் ஹாஸ் நோ லீகல் ரிகக்னிஷன் இன் இந்தியா ஆஸ் பர் த ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் ஜட்மெண்ட். இதுக்கு லீகல் ரிகக்னிஷன் அங்கீகாரம் கொடுக்கப்படலை. ரைட்டா? வெதர் இட் வாஸ் டிசைடட் தட் திஸ் an issue for a parliament to address. While Hindu marriages between transgender person and cisgender men are permissible. Hindu marriage இது பர்மிசபிளாக இருக்குது, இவங்களுக்கு நடுவில் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் சிஸ்ஜெண்டருக்கும். And the court acknowledged systematic discrimination and the right to choose a partner. கோர்ட் இது அக்னாலேஜ் பண்ணுறாங்க, சார் இது ரைட் டு சூஸ் அ பார்ட்னர் மட்டும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் ஹெல்ட் தட் தேர் இஸ் நோ ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரி. இது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, உங்களோட அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. The government has been urged to form a panel to consider granting more legal rights to same-sex couple, but the legal status of marriage remains unchanged for now. இதுக்கு ஒரு பேனல் அமைச்சிருக்கிறாங்க, இதை கொஞ்சம் பாருங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இந்த பேனலுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் மேரேஜ் ஸ்டேட்டஸ் ரிமைன் அன்சேஞ்ச். இப்போ வரைக்கும் அது அப்ரூவல் ஆகலை, அதே லீகல் ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. ரைட்டா? அடுத்து, த 5 judge bench on the Supreme Court of India in Supriyo versus Supriyo Chakrabarti and Union of India is a majority verdict ruled there is no fundamental right to marry under the Indian Constitution, making it beyond the court's scope to legislate on same-sex marriage. இந்த 5 பேர் கலந்த குழு, ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு என்ன டிசைட் பண்ணிக்கலாம், சார் இது ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்க முடியாது, பிறப்புரிமையாக இருக்காது, ரைட்டா? அதனால கோர்ட்டுக்கு இதை லீகல் பண்ண முடியாது சேம் செக்ஸ் மேரேஜ்னு சொல்லியிருக்கிறாங்க சார். அடுத்து என்ன சொல்கிறாங்க? The court stated the power to legislate on same-sex marriage reacts with the parliament and state rest with the parliament and state legislature. சார் கோர்ட் என்ன சொல்கிறாங்க? சார் பார்லிமெண்ட்டில் பேசுங்க, ஸ்டேட் அசம்பிளியில் அதை பற்றி பேசுங்க, அவங்க எடுக்கிற முடிவை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The judgment affirmed constitutional rights for LGBTQ+ citizens and right to choose a partner. சார் உங்கள் LGBTQ-க்கான ரைட்ஸை நாங்கள் அங்கீகாரம் பண்ணுறோம், மேரேஜ் உங்களுக்குள்ள இருக்க மேரேஜை ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு மட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம், அதெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. The government agreed to set up a panel to explore legal rights and benefits of same-sex couple, though these benefits are not the same as those conferred by marriage.
Same-sex couple cannot legally marry and they do not receive the same legal rights. Same-sex couple legally marry பண்ண முடியாது, அவங்களுக்கு லீகலி அதே ரைட்ஸும் கிடையாது. சச்சது என்னென்ன ரைட்ஸ் இல்லை? ஆட்டோமேட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ், அவங்க அப்பாட்ட தாத்தாட்டிருந்து வர சொத்து அவங்களுக்கு வரும்னா ஆட்டோமேட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. பென்ஷன் கிடையாது, அவங்க அப்பா பென்ஷன் வாங்கல பென்ஷன் இங்கே வரும்னா பென்ஷன் கிடையாது. அடாப்ஷன் ரைட்ஸ் கிடையாது, அவங்களால ஒரு குழந்தைகளை தத்தெடுக்கிற விஷயமும் கிடையாது, அடாப்ஷன் ரைட்ஸ் இல்லை. தட் லீகலி மேரிட் கப்புள்ஸ், இதெல்லாமே லீகலி மேரிட் பீப்புளுக்கு இருக்கும், இவங்களுக்கு கிடையாது. Despite the ruling, LGBTQ plus couples continue to face legal discrimination. இது கவர்மெண்ட்ல ரூல் போட்டிருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் சோசியல் இருக்கு. சோஷியல் ரெகக்னேஷன் மேரேஜ் இல்லை, சொசைட்டி இந்த மேரேஜ் ஒத்துக்கிறது இல்லை. கோர்ட் அஃபார்ம் த ரைட் டு சேம் செக்ஸ் கப்புள்ஸ் டு கோஹாபிட் பிரைவேட்லி. ஸோ நீங்கள் ரெண்டு பேர் தனியாக வேணா போய் ஒரு இடத்துல இருந்துக்கலாம் சார். கோஹாபிட் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறது பிரைவேட்லி, தனியாக இருந்துக்கங்க. While the Supreme Court's verdict brought limited benefits and acknowledgement, it has not legalized same-sex marriage. திருப்பி அதே சொல்லி முடிச்சிடறாங்க சார். இட்டா புரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு தடவை தான் படிச்சிருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறோம். In the October 2023, two individuals in India, Ramesh and Sameer, who identified as a same-sex couple, sought to legally solemnize. இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் சட்டப்பூர்வமாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. Based on Supreme Court's ruling, what is the current legal standing? Supreme Court இந்த மேரேஜுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்துருக்கோம், சுப்ரீம் கோர்ட் மேரேஜை லீகல் ஆகலை, ஆனால் பார்ட்னர் சூஸ் பண்ணி தனியாக போய் வாழ்ந்துக்கோன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி வந்து நான் சூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. தேர் மேரேஜ் இஸ் நாட் லீகலி ரிகக்னைஸ்ட் as the Supreme Court ruled that this is issue for the parliament to address. பார்லிமெண்ட் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, லீகலி இல்லைன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த question. During a legal proceeding in India, an advocate argues that the Supreme Court should directly legislate on same-sex marriage because the right to choose a partner inherently implies a fundamental right to marry for all citizens. How could the Supreme Court judgment likely to counter this argument? ஒரு லாயர் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து ரூலாக போடலாம், இதை பற்றி ரூல் போடலாம், நீங்கள் எதுக்கு பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் அசம்பிளிக்கும் அனுப்புறீங்க, நீங்களே ரூல் போட்டுற வேண்டியதானே, சேம் செக்ஸ் மேரேஜை பண்ண வேண்டியதானே. ஏன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரி இல்லைன்னு சொல்கிறீங்க, எல்லா சிட்டிசன் மாதிரி உங்களுக்கு இல்லைன்றீங்க, ஆனால் சூஸ் டு பார்ட்னர் மட்டும் கொடுக்குறீங்க. அப்போ இது வந்து நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிட்டு போயிடலாமே. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் கவுண்டர் என்ன சொல்லுது அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஆப்ஷன் பி சொல்லியிருக்கு, the court held that there is no fundamental right to marry under the Indian constitution and such a policy can be made by the parliament. சார், இது ரூலாக போடணும், பில்லாக போடணும்னா இது கவர்மெண்ட்டு, அந்த ஊர் மக்கள், நம்ம நாட்டில் இருக்க எல்லாரும் ஒத்துக்கணும்னா பார்லிமெண்ட் அப்ரூவ் ஆகி வரட்டும், நான் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போதைக்கு இல்லை, இதை நான் ரூலாக போட முடியாது, ஒரு பில் வந்து அங்கேருந்து வந்தால் தான் அது வந்து ரூலாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கவர்மெண்ட்டோட டேக், இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட டேக். ஓகேங்களா? சூப்பருங்க, ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கு. அடுத்தது போயிடுவோம், சிரமம் இல்லாமல் இருக்கேன். ரைட்டா? அடுத்த ரெண்டு கொஸ்டின். Following the Supreme Court decision, LGBTQ plus advocacy group in India aims to achieve legal recognition for same-sex marriage. Same-sex marriageக்கு legal recognition வேணும்னு ஒரு குரூப், அந்த குரூப் வந்து போராடுறாங்க. To which government bodies and bodies should this group primarily direct its lobbying efforts to the necessary action? எந்த கவர்மெண்ட் பாடிட்ட அவங்க போய் பேசணும், எங்கே போய் அவங்க இதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணும், அவங்களோட குறைகளை போய் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ரைட்டா? இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் போய் பேசலாமா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் போகலாமா, பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் போகலாமா, நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் பேசலாமா. பேசேஜ் படி என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, சார் நீங்கள் போய் உங்கள் ஸ்டேட் அசம்பிளியில் பேசுங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் அசம்பிளியில் பேசுங்க, பார்லிமெண்ட்டு கொண்டு வாங்க, அப்புறம் நாங்கள் பார்க்குறோன்றாங்க. ஸோ ஆன்சர் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிது, பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். டைரெக்டாக போய் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேச முடியாது, சுப்ரீம் கோர்ட் முடியாதுன்ட்டாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்குது, அது இதை பற்றி பேசாது. ஓகேங்களா? சூப்பருங்க. அடுத்தது, which same-sex marriage, while same-sex marriage is not legally recognized in India, however the Supreme Court's verdict did offer some acknowledgement for the right. சார், நாங்கள் மேரேஜ் தான் வேணான்னு சொல்கிறோம், நான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்துக்கலாம், அதை பற்றி எங்கள் ஆட்சேபனை இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ரைட்டுங்களா? அப்போ அது என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் வாஸ் ஸ்பெசிஃபிக்லி அஃபார்ம்டு, எந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு நம்ம நல்லா பார்த்துருக்கோம். தனியாக இருந்துக்கலாம், கோஹாபிட் ப்ரைவேட்லின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ஸோ கோஹாபிட் ப்ரைவேட்லி இந்த இடத்துல இருக்குது. அடாப்ஷன் ஆஃப் சில்ட்ரன் கிடையாது, இன்ஹெரிட்டன்ஸ்லாம் கிடையாது, இந்த ரைட்ஸ்லாம் கிடையாதுன்னு பார்த்துருக்கோம். சூப்பருங்க. அடுத்த கொஸ்டின் நோக்கி போகிறோம். 95th and 96th கொஸ்டின், 2 கொஸ்டின் இந்த செக்ஷனில் இருக்கிற லாஸ்ட் பேசேஜோட லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். ஓகே. Ramesh and Suresh, a same-sex couple in India, have lived together for a decade and want to ensure that they receive legal benefits
ஈக்குவலன் டு தோஸ் ஆஃப் எ மேரிட் கப்பல். சார் சாதாரணமாக மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ எங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் சுரேஷும் கேட்குறாங்க. சச்சஸ் ஆட்டோமேட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ், பென்ஷன் இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு சார்? நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். கஷ்டம் இல்லாத கொஸ்டன் ரைட்டுங்களா? ரமேஷ் சுரேஷ்க்கு என்ன சொல்ல போகிறோம்? They cannot legally marry and therefore cannot automatically be entitled to these specific rights. சார் மேரேஜ் சட்டப்படி செல்லாது, அதனால் இந்த விஷயங்கள்லாம் வராது. மிச்சம் 3 ஆப்ஷன் தப்பு. நல்லா பாருங்க. மஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர், எங்கேயுமே அதை பற்றி சொல்லலை. ரைட்ஸ் ஆர் ஒன்லி அவைலபிள் டு சேம் செக்ஸ் கப்புள், ஒன் பார்ட்னர்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர், அதுவும் சொல்ல. ஒருத்தர் இப்படி இருந்து ஒருத்தர் அப்படி சொல்லலை. They can receive these benefits if they convert to a religion. ஒரு மதம் மாற்றத்தினால கிடைக்கணும், அதையும் பேசேஜில் பேசப்படலை. ரொம்ப சிம்பிளாக இருக்குது சார் கொஸ்டின். 96th கொஸ்டின் பார்க்குறோம். The new acronym that is evolved after LGBTQ+ is an acronym called LGBTQIA. சார் பேசேஜில் கொடுக்கப்படாத ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் நாலேஜ்னா நம்ம அதை போட்டிருந்த ஐஏக்கு என்ன போட்டிருக்காங்க? இன்டர்செக்ஸ் அண்ட் ஏஸ் செக்ஷுவல் தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் LGBTQIA-ஓட விளக்கம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. லீகல் ரீசன்ஸ் கஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. பேசேஜை ஒரு தடவை புரிஞ்சு படிச்சோன்னா கடகடன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் ஆப்ஷன் தவிர மிச்சம் 3 ஆப்ஷனுமே ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். வாங்க மக்களே, இப்போ 5th செக்ஷன் இங்கிலீஷ் செக்ஷன் பார்க்க போகிறோம். நம்ம இங்கிலீஷ் செக்ஷன் எப்படி பேசேஜஸ் வந்திருக்கு, என்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க இந்த பேசேஜை பார்ப்போம். முதல்லேருந்து இந்த பேசேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கூட படிக்கும் போதே நான் உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டே வந்துடுறேன் எப்படி படிக்கணும்னு. நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். அடுத்து, the adoption of the national movement, non-corporation movement by the Congress gave it a new energy, and from January 2021 it began to register considerable success all over the country. Non-corporation movement அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1921 காங்கிரஸ். காந்திஜி undertook nationwide tour. காந்திஜி இந்தியா ஃபுல்லாக டூர் போகிறாரு. during which he addressed hundreds of meetings and met a large number of political workers. நிறைய பேரை மீட் பண்ணுறாரு. In the first month, thousands of students had left their education institution, joined more than 800 national schools and colleges that sprung all over country. ஃபர்ஸ்ட் மந்த்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. காந்திஜிஸ் ப்ராமிஸ் ஸ்வராஜ் வித் இன் இயர், ஒரு வருஷத்தில் ஸ்வராஜ் சுதந்திரம் கொடுத்துருவோம், சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வேற பண்ணுறாரு. நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் இட் ஹட் சப்போர்ட், இட் கமெண்டட் தி சப்போர்ட் அண்ட் சிம்பத்தி ஆஃப் தி வாஸ்ட் செக்ஷன் ஆஃப் இந்தியா. இந்த மூவ்மெண்ட் சப்போர்ட்டும் சிம்பத்தி ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள், செக்ஷன்ஸ், வாஸ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் பீப்புளுக்கு கிடைச்சிருக்கு. It's reached among many sections of Indians, peasants, workers, artisans, different types of people இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. The spatial spread of the movement was nationwide. Nationwide இது மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. Some areas are more active than others. சில நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. But there are few areas of no signs of activity. சில ஏரியாவில் இன்னுமே நடக்கல. The capacity of the poor dumb millions of India. Poor dumb millions அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏழையான, எழுத படிக்க தெரியாத millions of people take part in modern nationalist politics also demonstrated. அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. This is the first time the nationalists from the town, students and colleges, even from the educated political aware in the villages. So townலேருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய வில்லேஜஸ்லேருந்து வந்திருக்காங்க, எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. The tremendous participation of different communities in the movement and the maintenance of communal unity despite the Malabar development was itself no mean achievement. நிறைய டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்யூனிட்டி யூனிட்டியோட இருந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு ஒற்றுமையோடு இதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. There's hardly any doubt that the minority participants that gave the movement a truly mass character. நிறைய மைனாரிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் நிறைய வந்திருக்கிறாங்க. And it was indeed unfortunate that this most positive feature of movement was not to be repeated in the history later years. இது மாதிரி நடந்த விஷயம் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பருங்க. நம்ம அப்படியே கொஸ்டின்ஸ்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். From the passage it is evident that the idea of Swaraj seemed futile. Futilena வேஸ்ட்னு அர்த்தம். இந்த பேசேஜ் ஸ்வராஜ் வேஸ்ட் அப்படின்றது எங்கேயுமே போடலை. ஸோ அது ஆன்சர் இல்லை. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன், நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் கம்ப்ளீட் சக்ஸஸ். ஸோ அது ஃபுல்லாக நடந்து முடிஞ்ச மாதிரி இந்த பேராகிராஃபில் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்குது, இத்தனை விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல் சக்ஸஸானு தெரியல. ஸோ அதனால் அது முடிஞ்சதுக்கு ஸ்டேட்டஸ் இல்லை. தேர்ட், நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் கெயின் தி சிம்பத்தி ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ். ஆமாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அது மேலேயே போட்டிருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கே போட்டிருக்குன்னு. இந்த இடத்துல இருக்குது, சிம்பத்தி ஆஃப் வாஸ்ட் செக்ஷன் போட்டிருக்கு. ஸோ தட் பிகம்ஸ் அன் ஆப்ஷன். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, தி டேர்ம் புவர் டம் மில்லியன்ஸ் அப்படின்னா யாருன்னு சொல்கிறாங்க. நாம் ஏற்கனவே பார்த்தோம், புவர் டம் மில்லியன்னா ஏழையாருக்கு படிப்பறிவு இல்லாதவங்க, ரைட்டா? அப்போ வாஸ்ட் நம்பர் ஆஃப் காமன் பீப்புள் கிடையாது, லார்ஜ் நம்பர் ஆஃப் காமன் பீப்புள் கிடையாது, லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் வல்னரபிள் கிடையாது. வாஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் இம்பவரிஷ்ட் அண்ட் அன்எஜுகேட்டட். இம்பவரிஷ்ட்னா வறுமையில் இருக்கிறவங்க, அன்எஜுகேட்டட் படிப்பறிவு இல்லாதவங்க. இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர். 97க்கு சி, 98க்கு டி பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின்ஸுக்கு போவோம். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ?
இது ட்ரூ எதுன்னு கேட்குறாங்க. பின்ன என்ன, இந்த ஸ்வராஜ் மூவ்மெண்ட் ஹேப்பன்ட் பிஃபோர் த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டா? சார் அப்படி அவங்க சொல்லலை. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும் போது தான் ஸ்வராஜ் வரும் அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டும் போயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆப்ஷன் இல்லை. இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஃபெயில்டு டியூ டு சடன் விட்ராவல், திடீர்னு அதை பின் வாங்கிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே இல்லை. ஸோ அதுவும் ட்ரூ இல்லை. there was a fine show of communal unity in the moment. சார் கம்யூனல் யூனிட்டி இதில் நிறைய காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம், இந்த பாயிண்ட் இந்த இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, கம்யூனல் யூனிட்டின்ற பாயிண்ட் இருக்கு. ஸோ எஸ், அண்ட் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் கம்யூனல் யூனிட்டி நிறைய இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஐ வுட் கோ வித் தட் அஸ் அன் ஆன்சர். கம்யூனல் யூனிட்டிங்கிற ஆன்சர் எடுத்துக்கலாம். தேர் வாஸ் அ ஷோ ஆஃப் கம்யூனிட்டி. ரிச் அண்ட் எஜுகேட்டட் பீப்புள் கெப்ட் தெம்செல்ஸ் அவே. சார் பணக்காரங்களும் எஜுகேட் பீப்புளும் இதில் சேரலை அப்படிங்கிறது மேலே எங்கேயும் கொடுக்கப்படல. ஸோ நடக்கும். அடுத்தது, the main area of the passage is the non-cooperation movement did not give impetus to future movement. இதனால அடுத்த மூமெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய உந்துதல் இல்லைன்னு சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் எல்லாம் விட்டுடலாம். அடுத்த மூமெண்ட்ஸ் பற்றி கம்பேரே பண்ணல எங்கேயுமே. அடுத்து, the movement made the Indians realize their potential to fight against the mighty British. இது நடந்ததுனால அவங்களோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. இந்த ஒரு விஷயத்தினால ஃபுல் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுது, எல்லா விதமான மக்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எல்லா தொழில்நுட்பமும் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்றது ஒரு யூனிட்டி வருது. அந்த கம்யூனல் யூனிட்டிக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கு, அதுக்குள்ள அவங்க அடிச்சுக்கல, யூனிட்டியோடு அவங்க போராடுறாங்கன்றது இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் அகேன்ஸ்ட் மைட்டி பிரிட்டிஷ் பண்ண முடியும்ன்றதுக்கான ஒரு ப்ரூஃபாகவும் இருக்குது. ஸோ ஐ டேக் தட் அஸ் அன் ஆன்சர். ஆப்ஷன் சி ஏன் இல்லை, தி பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் பயந்துட்டாங்க அப்படின்றது இந்த பேசேஜில் எங்கேயும் கொடுக்கப்படலை. அது நடந்தது நடக்கலன்றது வேற, இந்த பேசேஜில் கொடுக்கப்படல. தட் வாஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் ஃபீச்சர் ஆஃப் த மூமெண்ட் தட் வாஸ் ரிப்பீட்டட் இயர் லேட்டர். இது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. சார் இந்த பாசிட்டிவ் மூமெண்ட் இதுக்கப்புறம் ரிப்பீட்டே ஆகலன்னு தான் கொடுத்துருக்காங்க, இங்கே ரிப்பீட் ஆகிட்டு கொடுத்துருக்காங்க, அதனால தப்பான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, the word communalism in average above passage refers to. சார் கம்யூனலிசம் பேசிக் மீனிங் வந்து ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி, அந்த மதம் சார்ந்த இருக்கிற ஒரு ஐடென்டிட்டிக்கு பேர் தான் கம்யூனலிசம்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ இது 3 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. சூப்பருங்க, வெரி குட், ஈஸியாக தான் இருக்குது. அடுத்த பேராகிராஃப் போயிடுவோம், அடுத்த பேசேஜ் போயிடுவோம். ஒரு குட்டி பேசேஜ் இது, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் கைண்ட் பை யூவல் நோவா ஹராரி அப்படின்னு சேப்பியன்ஸ் என்ற புக்கில் இருந்து எடுத்துருக்குறாங்க. இந்த புக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் புக் ரிவ்யூக்கு கொடுத்துருக்கோம், இந்த புக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கோம், இந்த பேசேஜ்லாம் பார்த்துருக்கோம். சரி, there were humans long before there was history. ஹிஸ்ட்ரி எழுதப்பட்ட தேதிக்கு முன்னாடி தான் ஹியூமன்ஸ் இருக்காங்க. The archaic humans loved, played and formed close friendship and competed for status and power. But so did chimpanzees, baboons, elephants. முன்னாடி இருக்க மனிதர்கள் என்னெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அது சிம்பாஞ்சி, பபூன்ற ஒரு வேலை குரங்கு, பபூன்ஸ், எலிஃபென்ட்ஸும் அந்த வேலையை பார்த்துருக்காங்க. there was nothing special about them. அந்த மனிதர்கள் பற்றி எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. nobody, least of all human themselves, had any inkling that their descendants would one day walk on the moon. அப்போ இருந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நம்மளோட பல ஜென்ரேஷனுக்கு அடுத்து சில ஜென்ரேஷன்ஸில் நிலாவில் போய் கால் வைப்பாங்கன்றதும் தெரியல, ஸ்பிளிட் த ஆட்டமாக உடைப்பாங்கன்னு தெரியல, ஃபேத்தம் ஜெனடிக் கோட் அண்ட் ரைட் ஹிஸ்ட்ரி புக்ஸ், இதெல்லாம் அவங்க அப்படி நடக்கும்ன்றது அவங்களுக்கு தோணவே தெரியல. The most important thing to know about prehistoric humans is that they were incognizant animals with no more impact on the environment than gorilla, fireplace and jellyfish. அப்படின்னா என்ன, இன்காக்னிசன்ட் அனிமல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோ மோர் இம்பாக்ட் டு த என்விரான்மெண்ட், இவங்களோட இம்பாக்ட் என்விரான்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. எப்படி கொரில்லா, ஃபயர் பிளேஸ், ஜெல்லிஃபிஷ் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டே இங்கே பாயிண்ட் சொல்லிட்டாங்க, நம்ம இன்னும் ஸ்பெஷலே கிடையாது, ஹியூமன் பீங்ஸ் ஸ்பெஷல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே அதை கொஞ்சம் விழாவாரியாக சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து ஹியூமன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது இங்கே போட்டிருக்கு, அதுவும் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் தெரியலை, நோ இன்க்ளிங் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. Biologists classify organisms into species. Biologists species classify பண்றாங்க organisms. Animals are said to belong to the same species if they tend to mate with each other. ரெண்டு அனிமல் ஒரே ஸ்பீசிஸா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு பேரும் மேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதனால குழந்தை பிறக்குது, கிவிங் பர்த் டு ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னா அதுதான் ஒரே ஸ்பீஷீஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங்னா என்ன, அந்த குழந்தையினால அடுத்து குழந்தை பெற்றுக்க முடியும், அதான் ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங். ரைட்டா? ஹார்சஸ் அண்ட் டாங்கீஸ் ஹேவ் ரீசன்ட் காமன் ஆன்செஸ்டர். ஹார்சஸுக்கும் டாங்கிக்கும் காமன் ஆன்செஸ்டர் இருக்கு, ஒகாப்பின்னு ஒரு அனிமல் ஆக்சுவலி. அண்ட் ஷேர் மெனி ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ். ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா விதமான ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், பலு இழுக்கிறதோ ஓடுறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். தே வில் மேட் இஃப் இன்டியூஸ் டு டூ ஸோ, பட் தேர் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஆர் கால்ட் மியூல்ஸ் அண்ட் ஸ்டார்ட். ஆனால் அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங் பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்து குழந்தைய உண்டாக்க முடியாது, மியூல்ஸ் அண்ட் ஸ்டார்லேஸ் கோவேரி கழுதைன்னு சொல்கிறாங்க. ஓகே, மியூட்டேஷன்ஸ் இன் டாங்கி டிஎன்ஏ கேன் தேர்ஃபோர் நெவர் கிராஸ் டு ஹார்சஸ். இந்த டாங்கியோட டிஎன்ஏ ஹார்ஸுக்கு கிராஸ் ஆகாது, ஆர் வைஸ் வர்சா. The two types of animals are consequently considered two distinct species. இந்த ரெண்டு விதமான animals different species ன்னு சொல்லப்படுது. Moving along separate evolutionary path, by contrast, a bulldog and a spaniel may look different. ரெண்டு விதமான டாக்ஸ் பத்தி சொல்றாங்க, bulldog and spaniel பத்தி.
ரெண்டும் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும், பட் த சேம் ஸ்பீசிஸ் ஏன்னா சேம் டிஎன்ஏ பூல்ல இருந்து வருதுன்னு சொல்றோம். சூப்பருங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போவோம். Which of the following can be inferred as the most significant characteristics of prehistoric human? எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து நம்மளுக்கு ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு ஆர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். பேசேஜில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுலேருந்து என்ன இன்ஃபரன்ஸ் எடுக்கலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர் கான்ஷியஸ் எஃபர்ட் டு ஆல்டர் அண்ட் ஷேப் தி என்விரான்மெண்ட் ஃபார் சர்வைவல். சார் அவங்க ரொம்ப யோசிச்சு புரிஞ்சு அவங்களோட என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கிட்டாங்க. அப்படி எங்கேயும் மென்ஷன் ஆகல, இல்லை. அவங்க வேற மனிதர் வேற அனிமல்ஸ் மாதிரி தான் இருந்திருக்காங்கன்னு போட்டிருக்கு. தேர் காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ஆர்கனைசேஷன் கிளியர் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் செட் தம் அப்பார்ட் ஃப்ரம் அதர் ஸ்பீஷீஸ். அதர் ஸ்பீஷீஸோட அவங்க தனியாக இருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் போர்டில் சேமாக தான் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. நோ மோர் இம்பாக்ட்னு போட்டிருக்கு. ரெவல்யூஷனரி டைவர்ஜென்ஸ் வாஸ் மார்க் பை வார்ஃபேர் அண்ட் பர்சூட் ஆஃப் டாமினன்ஸ் ஆஃப் ரைவல் ஸ்பீஷீஸ். வேற ஸ்பீஷீஸை வந்து அடிச்சாங்க, போர் புரிஞ்சாங்க, எங்கேயுமே மென்ஷன் ஆகல, விட்டுறலாம். Their inability to distinguish themselves from other species in terms of environmental impact. அதுதான் இங்கேயும் போட்டிருக்கு. With no more impact on the environmental than other species. So I will take this as an answer. ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கு. சரி, இந்த மாதிரி பேசேஜஸ் ஆன்சர் பண்ணும்போது நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு இதை பத்தி என்ன தெரியுன்றது முக்கியம் இல்லை. ஸோ ஆமா சார், அந்த காலத்துல ஹியூமன்ஸ் வந்து போர் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் சண்டை போட்டு அப்புறம் தானே சார் வாழ்ந்திருப்பாங்க சர்வைவலுக்கு. உண்மைதான், இந்த பேசேஜ்ல கொடுக்கப்படுது. பேசேஜ் என்ன கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர்ஸ் எடுக்கணும். ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிளாட்ல கேட்குறாங்க? கிளாட்ல நம்ம லாயரா போறோம், நாளைக்கு ஜட்ஜா போறோம், லீகல் ப்ரொஃபஷன்ல போறோம். ஒரு விஷயம் கொடுத்துருக்கதை வச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு சொல்லணுமே தவிர நம்மளா அதுக்குள்ள நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஆட் பண்ணோம்னா தப்பா போயிடும். இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போவோம் நம்ம. In the context of passage, the term incognizant most likely means. Incognizant என்ன மீன் பண்ணுது? நம்ம முன்னாடியே சொன்ன இந்த இடத்துல போட்டிருக்கு. இன்காக்னிசன்ட் அனிமல்ஸ் அப்படின்னா ஒன்றும் பெரிய ஒரு நாலேஜ் இல்லாத அனிமல். ஒரு இன்காக்னிசன்ட் அனிமல்ஸ் அப்படின்னா அனிமல்ஸ் அவங்களோட பொட்டென்ஷியல் அவங்களுக்கு தெரியல, அது என்ன பண்ண முடியும், அவங்களோட பலம் என்ன அவங்களுக்கு தெரியல. இதுதான் இன்காக்னிசன்ட் அனிமலாக இருக்காங்க. ஸோ அதான் மீனிங் அங்கே. In the context of the passive term, incognizant most likely means disinterest in the environment இல்லை, incapable of social interaction இல்லை, unaware of the future potential. இதை மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஆன்சரா. unaware of the future potential. இன்டெலிஜென்ஸ் லேக்கிங்கும் கிடையாது, ஏதோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ரைட்டா? ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போவோம். Which of the following best explains why human did not initially stand out among other organisms? இனிஷியலா ஹியூமன் வேற ஆர்கனிசம்ஸோட டிஃப்ரெண்டா இல்லை அப்படின்றதுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பிஹேவியர் வேற அனிமல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இல்லை. அது இந்த இருக்கு பாருங்க ஆப்ஷன், எக்ஸாக்ட்லி அதான் ஆப்ஷன். தேர் பிஹேவியர் வர் நாட் யூனிக் கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ். மேலேயுமே போட்டிருக்காங்க, அந்த பேசேஜ் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு கம்மியான குழந்தைகள் இருந்தாங்க, கம்மியான ஸ்பீஷீஸ்ல மக்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, மேலே எதுவுமே கொடுக்கல. ஸோ டோன்ட் வரி. அடுத்தது, அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் டிட்டர்மின்ஸ் டூ அனிமல்ஸ் பிலாங் டு த சேம் ஸ்பீஷீஸ்? ஏதாவது ரெண்டு அனிமல்ஸ் ஒரே ஸ்பீஷீஸா இருக்கணும்னா என்ன பேராமீட்டர்ஸ் பேசேஜ்ல சொல்லியிருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்துருக்கோம், அவங்க ரெண்டு பேரும் மேட் பண்ணி ஃபர்டைல் ஆஃப் ஸ்பிரிங் கொண்டு வர முடியும். தட் இஸ் அவங்களோட குழந்தைகள்னாலே குழந்தைகள் பெற்றுக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ, ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ. பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு ஒரே மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னா டாங்கி அண்ட் குதிரை ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எவல்யூஷனரி ஆன்சஸ்டர் ஒரே தான், நம்ம சொன்னோம், அதுவும் பார்த்தோம். கேப்பின் ஒரே அனிமல் தான், ரெண்டுக்கும் ஆன்சஸ்டர், அதுவும் நம்ம பார்த்தோம். கெப்பாசிட்டி அடாப்ட் டு என்விரான்மெண்ட் சம்மந்தமே இல்லை. ரைட்டுங்களா? சூப்பர், வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் நம்ம. The passage explains the concept of species classification by. எதை வச்சு சார் ஸ்பீஷீஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க? நம்ம பார்த்துருக்கோம், அவங்களால மேட் பண்ணி ஆஃப் ஸ்ப்ரிங் கொண்டு வர முடியும், ஒரே டிஎன்ஏ மாதிரி இருக்கணும்னு நம்ம மேலே பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஒரு தடவை நான் காமிச்சிட்டு வந்தது உங்களுக்கு, இதை போட்டுருக்கேன் பாருங்க. Mutations in donkey DNA, two types of animals are consequently considered two distinct species moving across separate path and sharing the, but they are members of same species. எதை வச்சு? sharing the same DNA pool அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? So that becomes the answer. Answer for this question is option B. Option B நம்ம எடுத்துக்கிறோம். The answer. சூப்பர், ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, கொஞ்சம் ரீடிங் வேணும், கொஞ்சம் புரிதல் வேணும், பண்ணிடலாம், கஷ்டம் இல்லை. அடுத்த பேசேஜ் நம்ம எடுக்க போகிறோம். இந்த பேசேஜ் அடுத்த பேசேஜ் பார்க்க போகிறோம். இந்த பேசேஜ் வந்து ஒரிஜின்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்டர் பை பிரான்சிஸ் ஃபுகாயாமா அப்படின்னு ஒருத்தரோட போட்டிருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாம், படிப்போம். அதே மாதிரி மைண்ட் வாய்ஸும் கூட பார்த்துட்டே வந்துடுவோம் என்ன சொல்கிறாங்கன்னு. In 1973, only 45 out of 51 countries were counted as free by Freedom House, an NGO that produces quantitative measures of civil and political rights for countries on the world.
ஒரு என்ஜிஓ கணக்கு எடுத்துருக்காங்க சார் 1973ல். அவுட் ஆஃப் 151 கண்ட்ரீஸ் 45 கண்ட்ரீஸ் மட்டும்தான் ஃப்ரீடம்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் ஜென்ரேஷன் சா மொமெண்டஸ் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன்ஸ்ல நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்திருக்கு. வித் டெமோக்ரஸிஸ் அண்ட் மார்க்கெட் ஓரியன்டட் எக்கனாமிக்ஸ் ஸ்ப்ரெடிங். டெமோக்ரஸி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, மார்க்கெட் ஓரியன்டட் எக்கனாமி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சரிங்களா? வர்ச்சுவலி எவ்ரி பார்ட் அதர் தென் அரப், மிடில் ஈஸ்ட் தவிர. திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் சாமுவல் ஹண்டிங்டன்ஸ் தேர்ட் வேவ். இதுதான் வந்து சாமுவல் ஹண்டிங்டன்ஸ் தேர்ட் வேவ் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன் சொல்றாரு. லிபரல் டெமோக்ரஸி as a default form of government becomes part of the accepted political landscape. லிபரல் டெமோக்ரஸி தான் அடுத்து எல்லா இடங்களையும் அக்செப்ட் பண்றாங்க மக்கள். அட் த பிகினிங் ஆஃப் த 21st century இது நடக்குது. ஓகேங்க, சூப்பர். Underlying these changes in political system was a massive social transformation as well. இது ஒரு பெரிய massive social transformation கொடுத்திருக்கு. The shift to democracy was a result of millions of formerly passive individuals around the world organizing themselves and participating in the political life of their societies. இதனால நிறைய மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால. The social mobilization was driven by the host of factors. சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. Greatly expanded access to education. நிறைய பேருக்கு கல்வி கிடைச்சிருக்கு. That made people more aware of themselves and the political world around them. அடுத்து information technology, IT வந்திருக்கு, which facilitates the rapid spread of ideas and knowledge. Cheap travel கொஞ்சம் சீப் ஆயிருக்கு. கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வளர்ந்துருக்கு. இதனால மக்களுக்கு to vote their feet அப்படின்னு போட்டிருக்கு. people to vote their feet if they didn't like the government. அவங்க கவர்மெண்ட் பிடிக்கலைன்னா வேற ஆளுக்கு ஓட் பண்ணலாம், அவங்க நினைச்ச இடத்துல போய் நினைச்ச விஷயங்களுக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்றது போட்டிருக்கு. இதெல்லாம் பேராமீட்டர்ஸ் வச்சு. அண்ட் கிரேட்டர் ப்ராஸ்பெரிட்டி, நிறைய செழுமையாக வளர்றாங்க, விச் இன்டியூஸ் பீப்புள் டு டிமாண்ட் பெட்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ரைட்ஸ். அதனால அவங்க வந்து பெட்டர் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் கேட்குறாங்க. அடுத்து த தேர்ட் வேவ் crested after the late 1990s. However, a democratic recession emerged in the first decade of 21st century. Approximately 1 in 5 countries that had been a part of the third wave either reverted to authoritarianism or saw a significant erosion of democratic institutions. சில கண்ட்ரிஸ் டெமோக்ரஸி விட்டு பின்வாங்கிட்டாங்க. ஃப்ரீடம் ஹவுஸ் noted that 2009 marked the fourth consecutive year of freedom has declined throughout the world. 2009 தொடர்ந்து ஃப்ரீடம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. The first time this has happened since it was established is 1973. ஃபர்ஸ்ட் எப்போ நடந்திருக்கு? 1973 நடந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம குயிக்காக சம்மரி பார்த்துருவோம். 1973 ஃப்ரீடம் ஹவுஸ்ன்ற ஒரு என்ஜிஓ ஒரு சர்வே எடுக்கிறாங்க. 151 கண்ட்ரில 45 கண்ட்ரி தான் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி மாறி இருக்குன்னா அந்த மாதிரி கண்ட்ரிஸில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் சேஞ்சஸும் டெமோக்ரஸிஸும் மார்க்கெட் ஓரியன்டட் எக்கனாமிக்ஸ் நோக்கி போகிறாங்க. இது வந்து அரப் மிடில் ஈஸ்டில் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த மாற்றம் வர்றதுனால இது தேர்ட் வே ஆஃப் டெமோக்ரட்டிசேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்க, சூப்பர். அடுத்து இந்த மேசிவ் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதனால நடந்திருக்குன்னா நிறைய மக்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைச்சிருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடைச்சிருக்கு, அவங்களால யோசிக்க முடியுது, கம்யூனிகேஷன் டிவைசஸ் இருக்குது, அவங்ககிட்ட ட்ராவல் சீப் ஆயிடுச்சு. ஸோ நிறைய இடங்கள்ல போய்க்கிறாங்க, வந்துக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்க ஒரு கவர்மெண்ட் பிடிக்கலன்னா அவங்க எங்கே இருந்தாலும் எப்படினாலும் ஓட் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டெமோக்ராட்டிக் ரெசிஷன் பற்றி கடைசியில் பேசியிருக்காங்க. சூப்பருங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போகிறோம். Which of the following aspect is most critical in understanding Freedom House's evaluation process? Freedom House evaluate பண்ண ப்ராசஸில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே பார்த்தோம் அவங்க எப்படி இவாலுவேட் பண்ணாங்கன்னு. The methodology by which quantifies the relative freedom in different political systems சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்சர். இப்போ மேலேயும் போட்டுருவோம். மேலே போட்டிருக்காங்க. இந்த இருக்கு Freedom House, a non-governmental organization that produces quantitative measures of civil and political rights for countries அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் பிகம்ஸ் தி ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நான் இது வந்து ஆப்ஷன் ஏ ஆன்சர் பரிச்சு எழுதும் போது ஆப்ஷன் ஏ ஆன்சர்னு சொன்ன உடனே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பட் இங்கே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் ஆப்ஷன் பிசிடியில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இட்டா பி ஏ ஆன்சராக இல்லை. எம்பசிஸ் ஆன் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன், எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, எத்தனை பேர் ஓட்டு போட வந்தாங்க, டேர்ன் அவுட்னு கேட்டிருக்காங்க. அது இல்லை. இட்ஸ் ரோல் ஆஃப் அட்வைசிங் கவர்மெண்ட் ஆன் டெமோக்ராட்டிக், அவங்க கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, அது மென்ஷன் ஆகலை மேலே. பிரைமரி ஃபோக்கஸ் ஆன் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் வித்தின் டெமோக்ரஸிக்கு இன்னொரு டெமோக்ரஸிக்கு என்ன எக்கனாமிக் டிஃபரன்ஸ் இருக்குன்ற சொல்றது அதுவும் கிடையாது. ஆச்சுங்களா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஃப்ரேஸ் வோட் வித் தேர் ஃபீட்? மேலே பார்த்தோம் நிறைய பேராமீட்டர்ஸ், எஜுகேஷன் கிடைக்கிறதுனாலையும், டிராவல் சீப்பாக இருக்கிறதுனாலையும், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனாலையும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனாலையும் மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு அவங்களோட கருத்தை தெரிவிக்க முடியுது, ஓட்டு தெரிவிக்க முடியுது. அதுதான் மீனிங் அந்த இடத்துல. ஸோ 108வது கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் வந்து இந்த இருக்கு, தேர்ட் ஆப்ஷன். நல்லா பாருங்க, மைக்ரேட்டிங் டு கண்ட்ரீஸ் வித் பெட்டர் கவர்னன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். எனக்கு இது பிடிக்கலன்னா அங்கே போய்டுறது, அங்கே பிடிக்கல இங்கே போய்க்கலாம், அதனால அந்த இடத்துல போய் பண்ணிக்கிறாங்க. என்கேஜிங் இன் எலக்ட்ரல் ப்ராசஸ் இல்லை, டெமான்ஸ்ட்ரேட்டிங் பொலிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸஸ் எதுவுமே இல்லை, பார்ட்டிசிபேட்டிங் லோக்கல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் இல்லை, மூணுமே இல்லை. இந்த மைக்ரேட்டிங்க்கு காரணம் மேலே அந்த 4-5 பேராமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோ. சரிங்களா? ஓகேங்க, வெரி குட். அடுத்தது போயிடுவோம்.
அடுத்த ரெண்டு கொஸ்டின். The term third wave of democratization are used in the passage refers to. எதை சொல்லுது? இந்த டெமோக்ரஸி ஊர் ஃபுல்லாக பரவுச்சுன்னு சொன்னீங்க, எக்கனாமிக் ஓரியன்ட் கண்ட்ரீஸும் டெமோக்ரஸியும் பரவுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அது அந்த இருக்கு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல. இந்த இருக்கு தி ஸ்ப்ரெட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் மார்க்கெட் ஓரியன்ட் எக்கனாமிஸ். ரைட்டா? சிவில் ரைட்ஸ் பற்றி பேசலை, ஈஸ்டர்ன் யூரோப்பன் மென்ஷன் ஆகல, 60s பற்றி எதுவுமே பேசலை. ஸோ மூணுமே டிஃப்ரெண்டான ஆன்சர், அதை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் மென்ஷன்ட் அஸ் அ ஃபேக்டர் கான்ட்ரிபியூட்டிங் டு சோஷியல் மொபிலைசேஷன்? மேலே நிறைய ஃபேக்டர்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா? அது எந்த ஃபேக்டர் கொடுக்கப்படல? ஆக்சஸ் டு எஜுகேஷன் கொடுத்துருக்கு, எஜுகேஷன் கிடைச்சது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்கு, ப்ராஸ்பெரிட்டியும் கொடுத்துருக்கு, குளோபல் மிலிட்ரி பிரசன்ஸ் தான் கொடுக்கப்படலை. ஸோ இதுதான் ஆன்சர் நமக்கு. சிம்பிளாக இருக்குது கொஸ்டின், நம்ம யோசிக்கவே வேண்டியது, ஒரு தடவை படித்தாலே புரிஞ்சுக்கிறோம் நம்ம. சூப்பருங்க, வெரி குட். அடுத்தது கடைசி கொஸ்டின் அந்த பேசேஜில். அக்கார்டிங் டு த பேசேஜ், when was the first time freedom has declined around something? இது நம்மளுக்கு அந்த பேசேஜில் நான் ஒரு தடவை காமிச்சிட்டு வந்துடு, கடைசி பார்ட்டில் போட்டிருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்போ டிக்ளைன் ஆச்சுன்னா 1973. ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்டிருப்பாங்க. திஸ் ஹஸ் happened since the establishment 1973 போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து 1973 நம்மளுக்கு இந்த இடத்துல. பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்குதா? கஷ்டம் இல்லையா? ஆமாங்க, ஒரு தடவை புரிஞ்சு படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போய் படிக்க தேவையில்லை. அண்ட் ஆன்சர்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்க, அடுத்த பேராகிராஃப் போவோம் நம்ம. அடுத்த பேசேஜ் இங்கிலீஷில். இது யார் எழுதுனது? ரவீந்திரநாத் டாகோர் தி ஹங்க்ரி ஸ்டோன்ஸ் அப்படின்னு ஒரு போயமோ கட்டுரையோ நாவலோ புக்கோ ஏதோ எழுதியிருக்காரு. அதுலேருந்து எடுக்கப்பட்ட விஷயம் வாசிப்போம், மைண்ட் வாய்ஸும் சேர்த்து பார்த்துட்டே வந்துருங்க. My kinsman and I were returning to Calcutta from our puja trip when we encountered an unusual man on the train. இவர் ரவீந்திரநாத் டாகோரும் அவரோட கூட இன்னொருத்தரும் ட்ராவல் பண்ணுறாங்க ட்ரெயினில், கல்கட்டாக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ யாரையோ ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. At first, judging from his dress and bearing, we mistook him for an upcountry boorish man. அவனை சும்மா ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கும்போது ஏதோ வெளியூர்காரன், வெளிநாட்டுக்காரன் அப்படின்னு பார்த்துட்டு அவர் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மேன், ஒரு நம்மளுக்கு பிடிக்காத குணம் இருக்கிற பர்சன் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் பூரிஷ்ன்றது இந்த இடத்துல. பட் as soon as he began to speak, our impression changed. அவர் பேச ஆரம்பிச்சது நமக்கு அவர் மேல இருக்க மதிப்பு மாறுது. He discoursed on every subject and with such confidence that one might think the disposer of all things sought his counsel of every decision. ஓகே, டிஃப்ரெண்டா பேசுறாரு. ஓகே, அவன் பேசும்போது கான்ஃபிடன்ஸோட பேசுறாரு, ஒவ்வொரு டாபிக்கும் பேசுறாரு. அப்போ பேசும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தோணுது? ஒன் மைட் திங்க் டிஸ்போசர் ஆஃப் ஆல் திங்ஸ். இங்கே வந்து அவர் கோட் பண்ணியிருக்காரு, ஒரு கொட்டேஷன்ல இருக்கு, முக்கியமான பாயிண்ட் இது. டிஸ்போசர் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்றது ஒரு விதமான உவமை. பொதுவாக டிஸ்போசர் ஆஃப் ஆல் திங்ஸ்னா கடவுள்ல சொல்லுவோம் நம்ம. எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயத்து எல்லாம் ஒருத்தர் தெரியும்னா அவங்க டிஸ்போசர் ஆஃப் ஆல் திங்ஸ் கடவுளை சொல்லுவோம். சரிங்களா? அப்போ கடவுளே இவர்கிட்ட டவுட் கேட்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வருது அப்படின்னு நகைச்சுவே சொல்றாரு. Until then, we had been perfectly content, unaware of his hidden forces shaping the world, that the Russia were advancing, English were pursuing secret policies, and then the confusion among native chiefs that reached its peak. Our new acquaintance, however, hinted as much matter with a sly remarking. அந்த புது மனுஷன் என்னெல்லாம் டாபிக் பேசுறாருன்றதுன்னு சொல்றாங்க, அவர் ஒரு ரிமார்க் போடுறாரு, அதையும் சொல்றாங்க. There are more things in heaven and earth, Horatio, than are reported in a newspaper. நியூஸ்பேப்பர்ல போட்டிருக்க நியூஸ் ஒரு 16 பக்கம் நியூஸ் பேப்பர் என்ன நியூஸ் போட்டிருக்கோம், அதை தாண்டி உலகத்தில் நிறைய நியூஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாயிண்ட், having never before traveled beyond our homes, we were struck dumb with the wonder at his manner. சார், ஊருக்கு வெளியே நம்ம டிராவலே பண்ணாதனால இப்படிதான் விஷயங்கள் இருக்கோ அப்படின்னு நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம். நாங்கள் இது நம்ம தமிழ்ல சொல்லும் போது குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறோம்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, வெளியில நடக்குது நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், அதனால அது பொய்யோ இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து, no matter how trivial the topic, he could quote science, comment on the Vedas, recite quatrains from Persian poets. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் அவர் பண்றாரு. Since we possess no real knowledge of science, Vedas or Persian literature, our admiration for him only grew. அவர் பேசுற விஷயங்கள் பத்தி நம்மளுக்கு தெரியாதனால அவர் என்ன பேசுறோம் நம்ம வந்து வாவ் அப்படின்னு பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறோம், ரொம்ப மதிப்போட பார்க்குறோம். My kinsman, a theosophist, became convinced that our fellow passenger was inspired by some strange magnetism occulted for our astral body. என் கூட வந்தவர் அவர் கடவுள் நம்பிக்கை சார்ந்த பர்சன், கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கிற பர்சன். அவர் என்ன சொல்றாரு? சார், இந்த ஆள் புதுசா பேசுறாரு, அவருக்கு ஏதோ ஒரு அற்புதமான சக்தி இருக்கு, அதிசயமான ஒரு சக்தி அவருக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. He listened with devotional rapture even to the most commonplace remarks and secretly noted down his words. நல்லா கூர்ந்து கவனிக்கிறார். I suspect our extraordinary companion noticed this and was quietly pleased. இதை வந்து அந்த வெள்ளக்காரனும் கவனிக்கிறாரு, சந்தோஷப்பட்டுக்கிறார். குவைட்லி ப்ளீஸ், அமைதியா அதை வந்து ஆமோதிக்கிறா, பரவாயில்ல நம்மளையும் ரசிக்கிறாங்களே அப்படின்னு. When the train reached a junction, we gathered in the waiting room to wait our connection. அடுத்த வண்டி பிடிக்கிறதுக்கு ஜங்ஷன்ல வெயிட் பண்றாங்க. 10 மணி ஆயிடுச்சு. இந்த ட்ரெயின் was expected to be delayed. ஏதோ ட்ரெயின் டிலே.
I spread my bed on the table and prepared to sleep. படுக்க தூங்குறதுக்கு ரெடி ஆகுறாரு. But just then the extraordinary man began spinning a tale of course I could not close my eyes all night. அதே நேரத்துல அந்த பர்சன் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னால கண் மூட முடியல, கண் முழிச்சு அவரோட கதையை கேட்கிறேன் அப்படின்னு முடிச்சிருக்காரு. இது வந்து ரவீந்திரநாத் டாகூர் சொன்ன ஒரு விஷயம். சூப்பருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? குவிக்கா கரெக்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். 112வது கொஸ்டின். The narrator and the kinsman initial impression of the unusual man highlights which theme most strongly. என்ன சொல்றாங்க சார்? இந்த ரவீந்திரநாத் டாகூரும் அவரோட கூட வந்தவரும் அந்த ஃபாரின் பர்சனை பார்த்து ஃபர்ஸ்ட் ஏதோ யோசிச்சாங்க இல்லையா? அது என்ன தீமை குறிக்குது? என்ன யோசிச்சாங்க? பார்க்கும்போது சார் ஒரு வெளிநாட்டுக்காரன் சார் பந்தா பண்ற மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி தானே தோணுச்சு அவங்களுக்கு, ரைட்டா? ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட தாட் மாறுது, ரைட்டா? சரி, அப்ப அந்த எண்ணம் எதனால தோறுச்சு? அந்த இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், டிசெப்டிவ் நேச்சர் ஆஃப் அப்பியரன்ஸ். அவரோட அப்பியரன்ஸை வச்சு இப்படி தொப்பி போட்டிருக்காருக்குள்ள, வெளிநாட்டு பேண்ட் சட்டை போட்டிருக்காரு. டிசெப்டிவ் நேச்சர் ஆஃப் அப்பியரன்சஸ்னால அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு. அவரோட வெஸ்டர்ன் எஜுகேஷன் பத்தி எங்கேயும் மென்ஷன் ஆகல, பிளைண்ட் ஃபெய்த் பத்தி இதெல்லாம் எதுவுமே சொல்லப்படவே இல்லை. ஸோ டோன்ட் வரி, சரிங்களா? ஓகே, சூப்பர். அடுத்து ஒரு 3 கொஸ்டின். விச் லிட்டரரி டிவைஸ் is most evident in the narrator's line? One might think the disposer of all things sought his counsel in the every distant. இந்த சென்டென்ஸ் நம்ம கூர்ந்து கவனிச்சோம். அந்த இடத்துல லிட்ரரி டிவைஸ் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம படிச்சிருக்கோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இதுல எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐரணி. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஒன் மைட் திங்க் த டிஸ்போசர் ஆஃப் ஆல் திங்ஸ் சாட் இஸ் கவுன்சில் இன் எவ்ரி டிசிஷன் சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க? கடவுளே அவர்கிட்ட தான் டவுட் கேட்பாரோ அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்படின்னா இது வந்து மிகைப்படுத்தி சொல்றது. அப்போ ஹைப்பர் போல்ல வரும். மிகைப்படுத்தி சொல்றது ஹைப்பர் போல். அலிகோரின்றது வேற, யூஃபமிசம் வேற, ஐரணி வேற, ரைட்டுங்களா? ஓகே. த வேர்ட் தியோசாஃபிஸ்ட் அப்படின்னா என்ன? தியோசாஃபிஸ்ட்னா நம்ம ஊர்ல கடவுள் பக்தி ஜாஸ்தி இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பூசாரிகள் இல்லையா, நிறைய இந்த சாமி ஆடுறவங்க, இந்த சாமி நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அந்த மாதிரி பீப்புள், சாமியார்கள், அடியார்கள், இவங்க எல்லாத்தையும் நம்ம தியோசாஃபிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் செட் ஆகுது, மிஸ்டேக். மிச்சம் 3மே ஸ்கெப்டிக்னா சந்தேகப்படுறாங்க. மெட்டீரியலிஸ்டிக்னா பொருள் மேல ஆசை, அக்னாஸ்டிக்லாம் கிடையாது. ஸோ டோன்ட் வரி. அடுத்து த வேர்ட் பூரிஷ். பூரிஷ்னா யாரு? நான் சொன்னேன் இல்லையா, அவர் மெத்த படிச்சவர் சார், அவர் வெளியூருக்கார் சார், அவரோட ஆட்டிடியூட் நம்மளுக்கு செட் ஆகாது சார் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மக்கள் தான், ரைட்டா? அப்போ நம்மளுக்கு செட் ஆகாது ஒரு நெகட்டிவ் வேர்ட் பூரிஷ்ன்றது. இங்க இருக்க நெகட்டிவ் வேர்டு என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஒன்று தான் இருக்கு, டிஸ்கரேஜ் மட்டும் தான் நெகட்டிவ் வேர்டு. அப்படி பார்த்தாலே முடிச்சிடலாம். ஜென்டீல், நல்ல மனுஷன். வெல் பிரெட், நல்ல வளர்ப்பு. கர்ட்லி, ரொம்ப தன்மை தெரிஞ்சவர், பக்குவமானவர். 3மே இல்லை, பாசிட்டிவ் வேர்டே இல்லை. வெளிநாடுக்காரனை பார்த்தோன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் வெறுப்பு ஏறுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா நெகட்டிவ் வேர்டு அங்கே. டிஸ்கர்டியஸ். சூப்பருங்க, வெரி குட். ஈஸியாக தான் இருந்திருக்கு, கஷ்டம் இல்லை. அடுத்த கொஸ்டின் நோக்கி போயிடும் நம்ம. லாஸ்ட் கொஸ்டின் அந்த பேசேஜில். The narrator's suspicion that the extraordinary man was quietly pleased suggest. நரேட்டர் சொன்னார் இல்லையா, அவர் சந்தோஷப்பட்டாரு. தட் இஸ், அவர் கூட வந்தவர் ஒருத்தர் சொன்னதை வச்சு வெள்ளக்காரர் சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்குறாங்க. கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? குவைட்லி ப்ளீஸ்னா என்ன? இவர் சந்தோஷப்பட்டாருன்னு அர்த்தம். கொஸ்டின் பார்ப்போம். ஆப்ஷன் பார்ப்போம். The man was genuinely humble and embarrassed to the attention. தெரியாது. Man wished to avoid any recognition. அதுவும் போடல. Man was indifferent. நெகட்டிவா இருக்கு. Man derived satisfaction. ஆமா சார், man derived satisfaction from impressing and influencing others. அதான் ஆன்சர். ஸோ நம்ம அதுதான் ஆன்சர். நம்மளுக்கு அதுதான் மென்ஷன் ஆயிருக்கு. பேசேஜ்னே அதான் கொடுத்துருக்கு மேல. அவர் வந்து அந்த அவரோட ஃப்ரெண்ட் அட்மையர் பண்றான்றது இவர் சந்தோஷப்பட்டுட்டார். ஓ, நம்மளை இப்படி பெருசா பாக்குறாங்களோ அப்படின்னு. அதுதான் derived satisfaction and impressing, influencing others. வெரி குட், ரொம்ப நல்ல விஷயம். சூப்பர். அடுத்த பேசேஜ் போயிடலாமா மக்களே? வாங்க அடுத்த பேசேஜ் போயிடுவோம். இது லாஸ்ட் பேசேஜ் இங்கிலீஷ் செக்ஷன்ல. இந்த பேசேஜ் வந்து உங்களுக்கு ஜார்ஜ் ஆர்வெலோட அனிமல் ஃபார்ம்ன்ற புக்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த புக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம புக் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். நம்ம பசங்களுக்கு இந்த புக்கை பேசியிருக்கோம். போன வருஷமும் இதே பேசேஜ்ல இருந்து, இதே புக்ல இருந்து ஒரு பேசேஜ் வந்துச்சு. ஸோ ஜார்ஜ் ஆர்வெல் அனிமல் ஃபார்ம் ரொம்ப நல்ல ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகமே ரொம்ப நல்ல புஸ்தகம் சார், எல்லாரும் படிக்கலாம், தப்பில்லை, ரைட்டா? ஸோ இதில் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நான் படிக்கிறேன், கூட மைண்ட் வாசி சொல்லிட்டே வரேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நோட் பண்ணிக்கிறோம். மேன் இஸ் ஒன்லி கிரீச்சர் தட் கன்சியூம்ஸ் வித்தவுட் ப்ரொடியூசிங். மனுஷன் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணாமல் கன்சியூம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறான். ஹி டஸ் நாட் கிவ் மில்க், பால் கொடுக்கறது இல்லை. டஸ் நாட் லைக், முட்டை போடுறது இல்லை. இஸ் டூ வீக் டு புல் பிளா, ஏர் உழுறதுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது.
அண்ட் he cannot run faster enough to catch rabbits. முயலை பிடிக்கிற அளவுக்கு வேகம் கிடையாது. Yet he claims dominion over all animal. Dominion domination வச்சுக்கோங்களேன். மனுஷனுக்கு இத்தனை குறைகள் இருந்துமே, இதெல்லாம் குறைகளா சொல்றாங்க, இருந்துமே அவன் மனுஷன் எல்லாத்தையும் டாமினேட் பண்றான் அனிமல்ஸை. he sets us to work. நம்மளை வேலை வாங்குறான்னு சொல்றான். அப்படின்னா இது சொல்றதே அனிமல். இந்த அனிமல் ஃபார்ம் புக்கில் அனிமல்ஸ் தான் பேசும். ஆக்சுவலி அனிமல்ஸ் தான் சொல்லுது ஹியூமன் பீங்ஸ் இப்படி ஒரு நல்ல விஷயமும் இல்லாமல் இவ்வளோ நெகட்டிவ்ஸோட இருக்கான், ஆனால் நம்ம டாமினேட் பண்ணுறான், நம்மளை ஒர்க் வாங்குறான். ரிட்டர்ன் சொல்லி டு பேரிங் டு கீப் அஸ் ஃப்ரம் ஸ்டார்விங். அவன் போயிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு மினிமமாக கொடுக்குறான். ஸ்டார்விங்னா பசியில் இருக்கிறது, பசிக்கு போயிடாத அளவுக்கு கொஞ்சமாக சாப்பாடு போடுறான். அண்ட் கீப்ஸ் ரெஸ்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். மிச்சத்தில் அவனே எடுத்து வச்சுக்கிறான். அவர் லேபர் டில்ஸ் சாயில். நம்ம தான் மண்ணை உழுகிறோம். அவர் டங் ஃபர்டிலைசர்ஸ். நம்மளோட சாணம் வந்து உரமாக இருக்குது. அண்ட் ஸ்டில் நோ ஒன் ஆஃப் அஸ் ஓன்ஸ் மோர் தென் அ பேர் ஸ்கின். இத்தனையும் செஞ்சு நம்மளுக்கு நம்ம தோல் மட்டும் தான் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கவுஸ். அந்த மாடுகளை பார்த்து இந்த அனிமல் சொல்லுது. லுக் அட் யுவர் செல்ஃப். உங்களை பாருங்க. ஹவு மெனி thousands of gallons of milk have you produced? நீங்கள் எத்தனை வருஷமாக பால் கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் வாட் ஹஸ் பிகம் ஆஃப் இட்? அது என்னவா மாறி இருக்கு? மில்க் தட் ஷுட் ஹவ் நர்ச்சர்ட் ஸ்ட்ராங் கார்ப்ஸ். உங்களோட கன்றுகள் ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கணும்ல, ரைட்டா? ஆனால் என்ன இருக்கு? எவ்ரி ட்ராப் ஹஸ் கான் டவுன் த த்ரோட்ஸ் ஆஃப் அவர் எனிமீஸ். நம்மளோட எதிரின்றது மேனை சொல்றாங்க. மனிதன் நம்மளுடைய எதிரியோட தொண்டைக்குள்ள தான் எல்லாமே போய் விழுந்திருக்கு. எவ்ரி ட்ராப் ஹஸ் கான் டவுன் த த்ரோட்ஸ். அண்ட் யூ ஹென்ஸ் கோழிகளை பார்த்து சொல்றான். கோழிகள், ஹவு மெனி எக்ஸ் ஹேவ் யூ லேட்? எத்தனை முட்டை போட்டிருப்பீங்க? அண்ட் ஹவு மெனி ஆஃப் தோஸ் ஹேட்ச் இன்டு சிக்ஸ்? எத்தனை அதுல வந்து சிக்கன் வந்திருக்கும்? இல்லையா? அப்போ நிறைய வந்து மக்களே சாப்பிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் கான் டு மார்க்கெட் டு பிரிங் மணி ஃபார் ஜோன்ஸ் அண்ட் ஹிஸ் மென். ஜோன்ஸ்ன்றது அந்த மனிதர், அங்கே இருக்க ஒரு மனுஷன். அவனும் அவனோட மக்களுக்கும் காசு சம்பாதிக்கிறது அந்த முட்டை யூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் யூ க்ளோவர். க்ளோவர்ன்றது அந்த ஒரு குதிரையோட பேர் அந்த அந்த இதில். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், தெரியலனாலும் பரவாயில்ல. அண்ட் யூ க்ளோவர். வேர் ஆர் த 4 foals யூ போர்? ஃபோல்ஸ்ன்றது யங் குதிரைக்கு பேர். இது தெரிஞ்சாலே போறோம். ஃபோல்ஸ்ன்ற ஹிண்ட் வச்சு க்ளோவர்ன்றது குதிரைக்கு பேருன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபோல்ஸ்ன்றது யங் குதிரை, பிறந்த குதிரைக்கு ஃபோல்ஸ்ன்னு பேர். நீ நீ பெற்ற குதிரைகள்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ ஷுட் ஹவ் சப்போர்ட்டட் அண்ட் கம்ஃபர்டட் யூ இன் ஓல்ட் ஏஜ்? உன்னோட கடைசி காலத்தில் அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், உன்னை பார்த்துருக்கணும், அது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் வாஸ் சோல்ட் அட் ஜஸ்ட் a year old when you never see them again. சின்ன குழந்தையா இருக்கும்போது அதை வச்சுட்டாங்க. ஃபார் ஆல் யூர் லேபர் த ஃபீல்ட்ஸ் அண்ட் ஃபார் யூர் கன்ஃபைன்மெண்ட்ஸ் ஹேவ் யூ கெயின் எக்ஸப்ட் பேர் ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டால்? ஓகே, இத்தனையும் நீங்கள் பண்ணி உங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு மட்டும் தானே கொடுத்துருக்காங்க, வேறு ஏதாவது கிடைச்சிருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த பாயிண்ட்டு, ஈவன் த லைஃப்ஸ் வி டூ லிவ் ஆர் கட் ஷார்ட். நம்மளோட வயசும் நம்மளோட லைஃபும் கம்மியாயிடுது. டினை த நேச்சுரல் ஸ்பேன். நேச்சுரலாக நம்ம எவ்வளோ வாழ முடியுமோ அது கொஞ்சம் கம்மியாயிடுது. ஐ டு நாட் கிரம்பிள் ஃபார் ஐ எம் among the fortunate. I am 12 years old and I have born over 400 children. இந்த அனிமல் ஏதோ பேசுறது பார்த்தீங்கன்னா, இந்த அனிமலோ, அந்த அனிமல் 12 வயசு, அதுக்கு 400 குட்டிகள் போட்டிருக்கு. திஸ் இஸ் a natural life of a pig. அப்போ இது பிக் தான் பேசுது. இதுதான் natural life of a pig. But no animal escapes the cruel knife in the end. You young porker sitting before me, each of you will scream your lives out of the block within a year. எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட போற மனுஷன், யாரும் தப்பிக்க முடியாது. This is the fate that awaits all of us: cows, pigs, hens, sheep, everyone. Even horses and dogs share no better end. Boxer, every day your great muscles fail you. Jonas will sell you to the knacker and will slit your throat and boil you down for the foxhounds. பாக்ஸர்னு ஏதோ அனிமலோட பேர், அனிமல் நாயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை சொல்றாங்க. உன்னை வந்து ஒரு நாள் இந்த ஜோன்ஸ் வந்து நாக்கர்கிட்ட வித்துருவாரு. நாக்கர்னா யாரு? புச்சர், கறி வெட்டி போடுறவர், ரைட்டா? உன்னை வெட்டி வேற ஏதாவது போட்டுருவாங்க, நாய்க்கு போட்டுருவாங்க. அந்த டாக்ஸ் when old and அப்போ பாக்ஸர் டாக் இல்லை, வேறு ஏதோ அனிமல். ஓகே, அதிகமாக புல்லாக இருக்கலாம், கவ்வாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த டாக்ஸ் when old are toothless are tied with a brick and drowned in the nearest pond. நாய்களுக்கு வயசான பின்னாடி, பல்லு போன பின்னாடி அவர் ஒரு கல்லை கட்டி ஒரு பாண்டில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பீச் சொல்லுது, அங்கே இருக்க அனிமல்ஸை வந்து பேசுது, ரைட்டுங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபுல் பேசேஜோட குவிக் சம்மரி பார்த்தோம்னா, ஒரு பிக் பேசியிருக்கு, மிச்ச அனிமல்ஸை சொல்லியிருக்கு. மேன் வந்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறான், மேனுக்கு எந்த ஸ்ட்ரென்த்துமே கிடையாது, அவன் நம்மளை வச்சு காசு சம்பாதிக்கிறான், நம்மளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறான், நம்ம தான் எல்லாம் உழைப்பு போடுறோம், எவ்வளோ பண்ணியும் நம்மளுக்கு வந்து பெரிய லைஃப் இருக்க போகிறதில்ல, நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடாவோ காசாவோ மாற போகிறோன்றது புலம்புறேன். இதுதான் புரிஞ்சுக்கிறோம். வெரி குட். இப்போ நம்ம குவிக்காக கொஸ்டின்ஸ்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following best describes the tone of the passage? இது எந்த டோன்ல பேசப்பட்டிருக்கு?
டோன் ஆஃப் த பேசேஜ் நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் கிளாஸில். டோன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோன்ஸ் எப்படி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நியூட்ரல் அண்ட் டிட்டாச்னு போட்டிருக்கு. இது நியூட்ரல் பேசேஜே இல்லை. நியூட்ரல்னா என்ன? பாசிட்டிவ் நெகட்டிவ், சோகம் துக்கம் ரெண்டு சமமாக சொல்கிற விஷயம். இது நியூட்ரல் இல்லை. நியூட்ரல்னா கிரிட்டிக்கல், ஒரு விஷயத்த குறை சொல்றது. சாம்பர், வழியில சொல்றது. ரிசென்ட்ஃபுல், வேதனையில சொல்றது. இவோக்கிங் போத் அவேர்னஸ் அண்ட் அவுட்ரேஜ். அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வும் கொடுக்குது, அவுட்ரேஜ் ஒரு ஆதங்கத்தையும் காமிக்குது. ஆமாம், அதுதான் அந்த பிக் பண்ணிருக்கு. ஸோ ஐ வில் செலக்ட் திஸ் ஆப்ஷன். ஹியூமரஸ் இல்லை, அட்மைரிங் அண்ட் செலிப்ரேட்டரி இல்லை. ஏன்னா பாராட்டுற மாதிரியும் சந்தோஷப்படுற மாதிரியும் இல்லை. ஸோ அதான் அட்மைரிங் செலிப்ரேட்டரி. ஹியூமரஸாகவும் வெறும் ஹியூமரஸாகவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது, the speaker frequently contrasts animals' work with human gain. This literary technique is best classified as animals' work human gain மாத்துது. அனிமல் வேலை பார்க்குறத ஹியூமன் வந்து இதாக எடுத்துக்கிறாங்க, ஒரு பைசாவாவோ சாப்பாடாவோ எடுத்துக்கிறாங்க. இது வந்து எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இப்போ இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நிறைய இருக்கும் சார். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அலிகோரி ஆஃப் கிளாஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். கிளாஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா வேற வேற வர்க்கத்தில் இருக்கிற விஷயங்களை ஏதோ ஒரு வர்க்கம் அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, அவங்கள வச்சு பணம் சம்பாதிக்குது, அவங்கள வந்து தனக்காக வேலை பார்க்க வைக்குது. இது ஹியூமன் பீங்ஸ்குள்ளேயும் நடக்குது இல்லைங்களா? நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், நிறைய உண்மையாகவே நிறைய ஊர்களையும் இது நடக்குது இல்லையா? ஏதோ ஒரு வர்க்கம் மிச்ச வர்க்கத்தை வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட ஒர்க்கை வாங்கிட்டு சரியாக காசு கொடுக்காம இருக்கிறதோ, இல்லை அவங்கள்ட்ட வேலையை மட்டும் வாங்கிட்டு அவங்கள மினிமமாக கவனிச்சுக்கிறதோ இருக்குது இல்லையா? இதைத்தானே அது காமிக்கிறாங்க. இந்த பிக் அதை தானே சொல்லுது. ஸோ அலிகோரி ஆஃப் கிளாஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லிக்கிறோம். ஹைப்பர்போல், உவமை பயங்கரமான அதிகமாக எதிர்பார்க்காத உவமை கிடையாது. ஐரனி அபவுட் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. மெட்டாஃபோரும் கிடையாது. ஸோ கவலை இல்லை. ஹூ இஸ் அ நேக்கர்? நான் சொன்னேன் இல்லையா, நேக்கர்னா யாரு? உங்களுக்கு அன்வான்ட் அனிமல்ஸை வெட்டி அடுத்தடுத்துக்கு போடுறது. ரைட்டா? எது ஹியூமன் சாப்பிட மாட்டாங்களோ அந்த அனிமல்ஸை வெட்டி போடுறது. ரைட்டா? ஸோ இந்த இருக்க ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல, a person whose business is disposal of dead or unwanted animal, especially those whose flesh is not fit for human consumptions. எந்த அனிமல்ஸை மனிதர்கள் சாப்பிட மாட்டாங்களோ அந்த அனிமல்ஸை வெட்டி கூறு போட்டு வேற விஷயங்களுக்கு தள்ளுறதுக்கு பேர் நேக்கர். சரிங்களா? வெரி குட், நல்ல விஷயம். அடுத்து போயிடுவோம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, the repeated reference to slaughter, drowning and the knacker in the passage primarily implies to slaughter, வெட்டி மனுஷன் சாப்பிட்றது, drowning மூங்க வைக்கிறது, knacker மனுஷன் சாப்பிடாத விஷயங்களை வெட்டி வேற இடத்துல கொடுக்கறது. இது எதை காமிக்குது? இது காமிக்குது டீடைல்ட் அக்கௌண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி. இல்லை, அனிமல் ஹஸ்பண்டரினா எல்லா அனிமல்ஸ் பற்றி சொல்லிக்கணும். இவோக் இமோஷனல் அவுட்ரேஜ், ஒரு இமோஷனலான ஒரு ஆதங்கத்தை காமிக்குதா? ஹைலைட்டிங் த ப்ரூட்டாலிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோட்டேஷன், எந்த அளவுக்கு நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்ற ப்ரூட்டாலிட்டி, கொடுமை நிலைமையை காமிக்குதா? ஆமாம், அதை தான் காமிக்குது. இந்த 3 வார்த்தையும் அதை தான் காமிக்குது. இது கொடுமை இல்லை, ஸ்லாட்டர், நாக்கிங், ட்ரௌனிங்லாம். அடுத்து சஜஸ்டட் அனிமல்ஸ் ஆர் நேச்சுரலி சப்சர்வியன்ட். அது அனிமலோட குவாலிட்டியை பற்றி பெருசாக காமிக்கிறது, ஹியூமன் குவாலிட்டி தான் காமிக்குது மேலே. இண்டிகேட்ஸ் தட் ஹியூமன் வேல்யூஸ் அனிமல்ஸ், அப்படி இருந்துச்சுன்னா அதை பண்ண மாட்டோம்ல. ஸோ இதுவும் இல்லை, ஆப்ஷன் பி தான் இது ஆன்சர். சூப்பர் மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கிலீஷ் பேசேஜை பார்த்துட்டோம், இங்கிலீஷ் பேசேஜை வந்து கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டோம். ரொம்ப சிரமமாக இல்லை, ரொம்ப கஷ்டமான வேர்ட் மீனிங்ஸ் இல்லை, ரொம்ப கஷ்டமான பேசேஜ் இல்லை. கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸி ஆப்ஷன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சிரமம் இல்லாமல் இந்த கிளாட் பரீட்சை எழுதலாம். டோன்ட் வரி. தேங்க்யூ.